திருடப்பட்டு ஒளிபரப்பப்பட்ட ஒரு திரைப்படத்தை பற்றி நீங்கள் எல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நான் திருடப்பட்ட எங்கள் மக்களின் வரலாற்றை பேச வந்திருக்கிறேன். மகர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தபோது, கிழக்கிந்திய கம்பெனி இருந்தபோது, அங்கே மிகப்பெரிய இராணுவத்திலே மிகப்பெரிய ஒரு பதவிகளிலே இருந்த டாக்டர் அம்பேத்கருடைய தந்தை கூட மிகப்பெரிய இராணுவ அதிகாரி. மக்கள் எல்லாம் எழுந்து அந்த குச்சியோடு எழுந்து நிற்கிறார்கள். எந்த ஒரு வால் நட்சத்திரமும் அவர்களுக்கு வழிகாட்டவில்லை. உங்கள் தேவதூதன் அங்கே இருக்கிறார் என்று. அவர்கள் கைகளிலே முத்துக்களும் பவளங்களும் இல்லை, அவர்கள் அரசர்களும் இல்லை. ஆனால் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை மீட்பராக பார்த்தார்கள். டு த டச்சபிள்ஸ் அவர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்க. நீங்கள் இங்கே உங்களோடு இருக்கக்கூடிய அந்த தீண்டப்படாத மக்களுக்கு ஏதாவது அவர் பொது இடங்களுக்கு அவர்கள் போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்கள் வீட்டிலே அவர்களை வேலையாட்களாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் கேட்கிறது அவ்வளவுதான். உங்களுடைய வீட்டிலே அவர்களை வேலையாட்களாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய குழந்தைகள் கல்வி கற்பதற்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யுங்கள். இதை இந்த மாநாட்டின் ஒரு அடையாளமாக நாம் போய் அந்த மகத் குளத்திலே இறங்கி நீரை குடிப்போம் என்று சொல்லுகிறார்கள். மக்கள் உற்சாகம் அடைந்து விட்டார்கள். ஒரு பார்ப்பனர் கத்திக்கொண்டே ஓடி வருகிறார். தீண்டத்தகாத மக்கள் இங்கே இருக்கக்கூடிய வீரேஸ்வரர் கோயிலுக்குள் நுழைவதற்காக திட்டம் வகுத்திருக்கிறார்கள், உள்ளே போக போகிறார்கள் என்று கத்திக்கொண்டே ஓடுகிறார்கள். இதை கேட்டவுடன் அங்கே இருந்த அத்தனை பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் கத்தி கம்புகளோடு வருகிறார்கள். வந்து எங்கெல்லாம் தீண்டத்தகாத மக்கள் இருக்கிறார்களோ அடித்து நொறுக்குகிறார்கள். அவர்களை எங்கு பார்த்தாலும், கடை வீதியில் பார்த்தாலும் அடித்து நொறுக்குகிறார்கள். வீதிகளிலே நின்று கொண்டிருந்தவர்களை அடித்து நொறுக்குகிறார்கள். அவர்கள் எதற்காக அடி வாங்குகிறோம் என்பது கூட தெரியாமல் அவர்கள் அடி வாங்கி கொண்டிருந்தார்கள். ஒரு 108 குடங்களில் அந்த பஞ்சகவ்யத்தை செய்து அதை தண்ணீருக்குள்ளே கொட்டுகிறார்கள். யோசித்து பாருங்கள். மனிதன் தொட்டால் தீட்டு என்று சொல்லி மாட்டினுடைய மூத்திரத்தை உள்ளே கொட்டுகிறார்கள். நெத்தன்யாகு மோசமானவனா? இவர்கள் மோசமானவர்களா? அவர் சொல்லுகிறார், ஜாதி இந்துக்களை நாங்கள் நம்பியிருந்தோம், பட் தே ஆர் பிராமினைஸ்ட். அவர்கள் பார்ப்பனமயமாகிவிட்டார்கள். காந்தியார் அந்த தண்டி யாத்திரையை அவர் மேற்கொள்ளும் போது அதை அறிவித்த உடனேயே ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் மீடியா, இந்தியன் மீடியா அத்தனையுமே அதன் மீது கவனம் செலுத்துகிறார். அவர் போவதற்கு முன்பாகவே ஒரு வண்டியிலே ஆடுகளை ஏற்றி அனுப்புகிறார்கள். காரணம், காந்தியார் ஆட்டுப்பால் மட்டும் தான் குடிப்பார். இந்து சமூகம் என்பது ஒரு இரும்பு சட்டகத்தால் ஒரு இரும்பு அயன் ஃப்ரேம் கட்டப்பட்டிருக்கிறது. பாஸ்டல் என்பது அந்த இரும்பு சட்டகத்தை உடைத்தது. பாஸ்டல் சிறை என்பது இரும்பை உடைத்து அந்த மக்களை காப்பாற்றியது. இவர்களையும் நாம் தான் காப்பாற்ற வேண்டும். பார்ப்பனர் வாசிக்க ஒரு பெண்மணி வழிமொழிய மனுஸ்மிருதி எரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று இல்லாமல், நீ உனக்கும் பிறவி இழிவு இருக்கிறது, உனக்கும் பிறவி இழிவு, அவனை விட ஒரு தலித்தை விட நீ இன்னும் தாழ்ந்தவன் என்று கட்டமைத்து இருவரையும் ஒரே அச்சில் நிறுத்தியவர் ஐயா பெரியார் மட்டும். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரியார் நூலக வாசகர் வட்டம் மகத் ஒரு வரலாற்றின் தொடக்கம் என்ற தலைப்பிலே என்னை பேச அழைத்ததற்கு என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் நான் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த வேளையில், அதாவது வெளியே எல்லோருமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இவ்வளவு பேர் வந்தது எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. எல்லோருமே அந்த அரசியல் திருவிழாவிலே தொலைந்து போய் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்கிற அந்த ஒரு அவசரத்தில் இருக்கும் பொழுது, அந்த பரபரப்பில் இருக்கும் பொழுது இங்கே இத்தனை பேர் வந்தது எனக்கு மகிழ்ச்சி தான். காரணம், இங்கே எல்லோருமே வேறு ஒரு மனநிலையில் இருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயும் திருடப்பட்டு ஒளிபரப்பப்பட்ட ஒரு திரைப்படத்தை பற்றி நீங்கள் எல்லாம் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நான் திருடப்பட்ட எங்கள் மக்களின் வரலாற்றை பேச வந்திருக்கிறேன். எந்த வேட்பாளருக்கு என்ன பலம் கிடைக்கும் என்பதை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மக்களுக்கு தண்ணீர் தர மறுத்த ஒரு குளத்தை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஆளுபவர்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் என் அப்பனை பற்றி பேச வந்திருக்கிறேன். அருமை நண்பர்களே, உங்களுடைய முழு கவனத்தையும் நான் கூறுகிறேன். தோழர்கள் சொன்னது போல 2 செய்திகளை சொல்லிவிடுகிறேன். ஒன்று, அவரை சொல்லிவிட்டால் உங்களுடைய அந்த மொபைல் தொலைபேசியை தயவு செய்து அணைத்து விடுங்கள். இரண்டாவதாக, தாமதமாகிறது இல்லை போக வேண்டும் என்பதற்காகவெல்லாம் எனக்கு எந்த சீட்டையும் கொடுத்து விடாதீர்கள். தாமதமாகிறது என்று சொன்னால் அது தாராளமாக போய்விடுங்கள். எல்லோருமே கூட போய்விடுங்கள். நான் ஒருவனாக இருந்து பேசிவிட்டு நாளை கதவை சாத்திவிட்டு வெளியே வருகிறேன். மகத் குள போராட்டம் பற்றி
நமக்கு தெரிந்த சில நாம் பொதுவாக, அதாவது நாம் கல்லூரிகள், நம்முடைய கல்லூரிகளும் பள்ளிகளும் கல்லூரிகளும் கழகங்களும் நம்முடைய வீட்டிலேயும் பேசி இருக்க வேண்டிய ஒரு வரலாற்றை இன்றைக்கு நாம் பேசுகிறோம். பேசப்படாத ஒரு வரலாற்றை இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். மகத் குல போராட்டம் என்று சொன்னால் நாம் அனைவரும் அறிந்தது, அந்த குடிக்கும் நீருக்காக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் போகிறார், அந்த நீரை குடிக்கிறார். அங்கே குறிப்பாக பார்ப்பனர்கள் அதை எதிர்க்கிறார்கள். அங்கே ஒரு போராட்டம் நிகழ்ந்தது என்கிற ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மெட்டா நரேட்டிவ், ஒரு பெருங்கதையாடல் அளவிற்கு தான் நாம் அதை புரிந்து வைத்திருக்கிறோம். நான் சில கேள்விகளை மட்டும் உங்களிடத்திலே வைத்துவிட்டு என்னுடைய உரைக்குள் போகிறேன். அது குடிநீருக்காக நடந்த போராட்டமா? அது உண்மையில் ஒரு போராட்டமா? மிக முக்கியமான கேள்வி. அது குடிநீருக்காக நடந்த போராட்டமா? அது ஒரு போராட்டமா? மூன்றாவது மிக முக்கியமான ஒரு கேள்வி, அது பார்ப்பனர்களுக்கு எதிராக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நடத்திய போராட்டமா? இது 3 கேள்விகளையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நாம் உரைக்குள் செல்லலாம். இப்பொழுது நேரடியாக நான் உரைக்குள் வருகிறேன். மகத் என்பது மராட்டியத்திலே இருக்கக்கூடிய, மகாராஷ்டிராவிலே இருக்கக்கூடிய கொலாபா என்கிற அந்த ஒரு மாவட்டத்தின் ஒரு ஊர் மகத். இன்றைக்கு அது அந்த கொலாபா என்பது இன்றைக்கு ரேகாட் என்று மாறிவிட்டது. அந்த மகத் என்கிற அந்த ஊரின் மொத்த மக்கள் தொகை 8000 பேர் தான். அதிலே இருக்கக்கூடிய ஒரு சிறு ஒரு கிளாரிஃபிகேஷன், அதாவது இதிலே சில டெர்மினாலஜிஸ் ரொம்ப முக்கியம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் டச்சபிள்ஸ் அன்டச்சபிள்ஸ் என்கிற பதத்தை பயன்படுத்துகிறார். தீண்டத்தகாதவர்கள், தீண்டத்தகுந்தவர்கள் என்று சொல்லுகிறார். தீண்டத்தகுந்தவர்களை காஸ்ட் ஹிந்துஸ் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம், தலித்துகள் என்று சொல்லுகிறோம். ஸோ இந்த டெர்மினாலஜிஸ் கொஞ்சம் எனக்கு மிக்ஸ் ஆகும். அதை பற்றி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை தீண்டத்தகாத மக்கள், தீண்டத்தகுந்த மக்கள், காஸ்ட் ஹிந்துஸ், அதாவது ஜாதி இந்துக்கள். இந்த டெர்மினாலஜிஸ் தான். ஸோ அந்த மகத் என்பது அந்த கொலாபா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு ஊர். அந்த ஊரிலே 8000 பேர். அங்கே இருக்கக்கூடிய தலித்துகள் அல்லது அன்டச்சபிள், அது தீண்டத்தகாதவர்கள் 400 பேர். அந்த குளம் என்பது அந்த ஊரின் நடுவிலே இருக்கிறது. குளத்தை சுற்றிலும் ஜாதி இந்துக்கள் இருக்கிறார்கள். வழக்கம் போல ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மகர்கள் என்று சொல்லக்கூடிய தீண்டத்தகாத மக்கள் இருக்கிறார்கள். அதற்கு தள்ளி சாமர்கள் என்று சொல்லக்கூடிய தீண்டத்தகாத மக்கள் இருக்கிறார்கள். அந்த ஊரின் மிக முக்கியமான நீர்நிலையே மகத் குளம்தான். அந்த ஊரின் பெயர் மகத், ஆனால் அந்த குளத்தின் பெயர் சாவ்தார் குளம், சாவ்தார் லேக் என்று அதனுடைய பெயர். சாவ்தார் என்று சொன்னால் சுவையானது என்று அர்த்தம். அந்த நீர் அவ்வளவு சுவையாக இருக்கும் என்று ஒரு அர்த்தம். அந்த ஊரிலே மகர்களும் சாவர்கள் இவர்களை தவிர ஜாதி இந்துக்களாக காயஸ்தர்கள் இருக்கிறார்கள், மராத்தாக்கள் என்று சொல்லக்கூடிய மராத்தாக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜாதி இந்துக்கள் இருக்கிறார்கள். ஒரு வரலாறு சொல்லுகிறது, அந்த ஊரிலே மகர்கள் தான் பூர்வகுடிகள். அந்த மகர் என்கிற வார்த்தையிலிருந்து தான் மகத் வந்திருக்க முடியும் என்று கூட சொல்லுகிறார்கள். அந்த மகத் குலத்திலே பார்ப்பனர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதாவது சித்பவன் பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நீர் அருந்தலாம். தீண்டத்தகுந்த மக்கள் நீர் அருந்தலாம். மதம் மாறிய கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் நீர் அருந்தலாம். தாழ்த்தப்பட்ட மக்கள் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாம் நீர் அருந்தலாம். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் அங்கே நீர் அருந்த முடியாது. அதுதான் காலகாலமாக இருந்து வரும் ஒரு வழக்கம். இதுதான் மகதினுடைய அந்த நிலை. நிறுத்தி விடுவோம். சில பெயர்களை நீங்கள் ஞாபகத்தில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில முக்கியமான பெயர்கள் ஒவ்வொன்றாக நான் சொல்லுகிறேன். போலே, அவர்தான் மும்பையினுடைய பாம்பே லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய ஒரு மெம்பர். அவர் ஒரு 1923 ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வருகிறார். எஸ்கே போலே ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார்.
எஸ்கே போலே யார் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய பந்தாரி என்கிற ஒரு இடத்தை சேர்ந்தவர். பந்தாரிகள் எப்படி என்றால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நாடார்களை போன்றவர்கள். அடிமட்டத்திலே இருந்து உழைத்து மேலே வந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்கள் தீண்டத்தகுந்த மக்கள். எஸ்கே போலே அவர்கள் டாக்டர் அம்பேத்கரின் மீது அளவு கடந்த ஒரு பிரியமும் மரியாதையும் வைத்திருக்கக்கூடியவர். ஆனால் அவர் எஸ்கே போலேவை பற்றி முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், 1907 டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சிறு பையனாக இருந்து மெட்ரிகுலேஷன் பள்ளியை முடிக்கிறார். அந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியை முடித்த அந்த மகர்களிலே மெட்ரிகுலேஷன் பள்ளி முடிப்பதே பெரிய செய்தி. அப்போது அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறார்கள் அந்த சிறு பையனுக்கு. அந்த பாராட்டு விழாவின் தலைவராக இருந்தவர் எஸ்கே போலே. அவர் இப்போது மும்பையினுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலினுடைய மெம்பராக இருக்கிறார். அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வருகிறார். அரசு உதவி பெறும் அல்லது ஒரு பப்ளிக் பிளேசஸ், பொது இடங்கள் அனைத்தும் யாரும் தடை செய்யக்கூடாது, யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அனைத்து பொது இடங்கள், அது பூங்காவாக இருக்கலாம், கல்லூரிகளாக இருக்கலாம், நீர்நிலைகளாக இருக்கலாம், அனைத்து பொது இடங்களையும் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு தீர்மானத்தை அவர் கொண்டு வருகிறார் 1923 அதை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அந்தந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கலெக்டர்களுக்கு சொல்லி, அந்த கலெக்டர்கள் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டிக்கு சொல்லி அவர்கள் அதனை செயல்படுத்த வேண்டும். ஆனால் 1923 போட்ட அந்த தீர்மானமானது மகதிற்கு வந்த பிறகும், அந்த கலெக்டர் சொன்ன பிறகும் அப்படியே கிடப்பிலேயே போடப்படுகிறது. அங்கே மகத் முனிசிபாலிட்டியினுடைய பிரசிடென்டாக மிஸ்டர் டிப்னிஸ் என்பவர் வருகிறார். சுரேந்திரநாத் டிப்னிஸ் அவர் தான் அவர் ஒரு 25 வயது இளைஞரவர். அவர் அங்கே பிரசிடென்டாக வந்தபோது அவர் டாக்டர் அம்பேத்கரின் மீது மிகுந்த மரியாதை உடையவர். கடைசி வரை டாக்டர் அம்பேத்கரோடு இருந்தவர், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் என்ன செய்கிறார், அந்த நகராட்சியிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். போலேவினுடைய தீர்மானத்தின் படி இனி மகத் குளத்தை, அந்த சாவுதார் குளத்தை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற அங்கே ஒரு தீர்மானத்தை அவர் கொண்டு வந்து விடுகிறார். அவர் கொண்டு வந்த பிறகும் அதுவும் கிடப்பிலேயே இருக்கிறது, காகிதத்திலேயே இருக்கிறது. யாரும் அங்கே போகவில்லை, யாரும் அங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்கே அனுமதிக்கப்படவில்லை. அந்த ஊரிலே மோரே என்று ஒரு பள்ளி சிறுவன் இருக்கிறான். அவன் ஒரு 10வது முடித்துவிட்டு அடுத்த வகுப்புக்கு போகுவதற்காக அவன் முயற்சி செய்கிறான். அவன் மிகச்சிறந்த மாணவன், அவனுக்கு அரசு ஸ்காலர்ஷிப் எல்லாம் தருகிறது. ஆனால் அப்படி இருந்தும் அவன் பள்ளிக்குள் அனுமதிக்கப்பட மறுக்கிறார்கள். அவன் ஒரு தீண்டத்தகாத மாணவன் என்பதற்காக அவனை பள்ளியில் அனுமதிக்கப்படவில்லை. அவன் உடனே ஆங்கில அந்த பத்திரிகைகளுக்கெல்லாம் எழுதி அதை ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக்கி எல்லோருக்கும் தெரியப்படுத்தி அதன் பிறகு அவனை பள்ளியிலே சேர்க்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அவனை வெளியிலே உட்கார வைக்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு பள்ளியிலே என்னவெல்லாம் நிகழ்ந்ததோ அவை எல்லாமே மோரேவுக்கும் நிகழ்கிறது. அப்படிப்பட்ட மோரேவிற்கு திடீரென்று ஒரு கதாநாயகன் கண்ணுக்கு தெரிகிறான். கொலம்பியா யூனிவர்சிட்டியில் இருந்து ஒரு PhD, கிரேஸ் இன் லண்டனில் பாரிஸ்டர் அட் லா, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் ஒரு DSc என்பது கிட்டத்தட்ட 3-4 PhDகளுக்கு சமம். முடித்துவிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வருகிறார். அம்பேத்கர் அவர்களை பார்க்கிறான். என்ன ஒரு மாபெரும், நம்முடைய இனத்திலே இருந்து பிறந்த ஒரு மனிதர் இத்தனை கல்விகளை கற்றிருக்கிறார், அவரை நாம் எப்படியாவது நம்முடைய ஊருக்கு மகத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அந்த சிறுவன் எப்படியாவது அவரை அழைத்து ஒரு கூட்டம் நடத்திவிட வேண்டும், நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் நம்முடைய மக்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்று அந்த சிறுவன் நினைக்கிறான். ஆனால் சிறுவன் நீ போய் கூப்பிட்டால் அவர் வரமாட்டார். அவர் மும்பையில் இருக்கிறார் டாக்டர் அம்பேத்கர். அதனால் என்ன செய்யலாம் என்று சொன்னால், அந்த ஊரிலே அடுத்த மிக முக்கியமானவர் சாம்பாஜி துக்காராம் கெய்க்வாட் என்கிற அவர் வயது முதிர்ந்தவர், ஆழ்குள்ளமாக இருப்பார். அவர் வயது முதிர்ந்தவர். அவரும் டாக்டர் அம்பேத்கரோடு கடைசி வரை அவர் நடத்திய அத்தனை இயக்கங்களிலும் அவர் பங்கு பெற்றிருக்கிறார். சாம்பாஜி அவர்கள் அவர் அந்த ஊரிலே மகத்திலே அவர் ஆக்டிவாக இருக்கிறார். அவரிடம் போய் சொன்னவுடன், சரி ஒன்று செய்வோம், நீயும் நானும் சேர்ந்து போய் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அழைப்போம் என்று சாம்பாஜி அவர்களும் மோரே என்ற அந்த சிறுவனும் மும்பைக்கு போகிறார்கள். அங்கே அலுவலகத்திலே டாக்டர் அம்பேத்கர் இருக்கிறார்.
கூடவே அவருடைய நண்பர் ஏவி சித்ரே. ஏவி சித்ரே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அவரும் அருகிலே இருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நெருங்கிய நண்பர். நீங்கள் இது 1924 1923 ரெசல்யூஷன், அந்த தீர்மானம். 24 அவர்கள் போய் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை போய் பார்க்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நம்பிக்கையில் சிறு பையனாக இருக்கிறான், இவன் என்ன பெரிதாக செய்துவிடப் போகிறான் என்று அவருக்கு நம்பிக்கையே இல்லை. பிறகு சாம்பாஜி கெய்க்வாட் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார், இல்லை, நாங்கள் என்ன இருந்தாலும் நாங்கள் ஏற்பாடு செய்து விடுகிறோம், நாங்கள் அதற்கெல்லாம் எப்படியாவது நாங்கள் பணம் சேர்த்து விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அவர் என்ன செய்கிறார், ஏவி சித்ரே பக்கத்திலே உட்கார்ந்து அவருடைய நண்பர் ஏவி சித்ரேவை அழைத்து, நீங்கள் போங்கள், மகத்துக்கு போங்கள், போய் இந்த பசங்கள் என்னதான் செய்கிறார்கள் என்று பார்த்து விட்டு வாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஏவி சித்ரேற்கு உடம்பு முடியாமல் போய் விடுகிறது. அதனால் கமல்நாத் சித்ரே என்கிற இன்னொரு நண்பர் போகிறார், இவர்களோடு போகிறார். மகத்திற்கு போய் பார்க்கிறார்கள். போனால் எல்லோரும் வந்து இவர்களோடு பேசுகிறார்கள். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய மிஸ்டர் சாவர்கர் அல்ல, சாவர்கர் டி சாவர்கர் என்கிற அவரும் அங்கே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மெம்பர். அவரும் வந்து இவர்களோடு பேசுகிறார்கள். பக்கத்திலே இருக்க கிராமங்களுக்கெல்லாம் போய் பார்க்கிறார்கள். அங்கே இருக்க மக்களோடு போய் பேசுகிறார்கள். சரி, இங்கே ஒரு மாநாடு நடத்தினால் சரியாக இருக்கும். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1924 தான் பகிஷ்கிருத் ஹிதகாரிணி சபா என்கிற, அதாவது ஒடுக்கப்பட்டோருக்கான ஒரு சபாவை ஆரம்பித்திருக்கிறார். ஸோ இந்த பகிஷ்கிருத் ஹிதகாரிணி சபாவின் வழியாக ஏதாவது ஒரு இயக்கமும் நாம் நடத்தலாம் ஊர்களில். அதனால் இந்த ஊர் சரியாக இருக்கும் என்று கமல்காந்த் சித்ரே ஒரு முடிவுக்கு வருகிறார். நேராக வந்து மும்பையிலே டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் சொல்லுகிறார். திரும்பவும் சொல்கிறேன், இது 1924. சரி, ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். இவர்கள் ஒவ்வொரு ஊராக அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்றூருக்கும் போய் அவர்கள் மக்களிடம் பார்த்து பேசுகிறார்கள். ஏன் காரணம், அதற்கு முன்னால் மக்களுக்கு ஒன்றாக இயக்கமாக அவர்கள் கூடியதில்லை. அவர்கள் ஒன்றாக கூடியதில்லை. இப்பொழுது மகர்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். மகர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தபோது, கிழக்கிந்திய கம்பெனி இருந்தபோது, அங்கே மிகப்பெரிய இராணுவத்திலே மிகப்பெரிய ஒரு பதவிகளிலே இந்த டாக்டர் அம்பேத்கருடைய தந்தை கூட மிகப்பெரிய இராணுவ அதிகாரி, சுபேதாராக டபேதாராக பதவிகளை வகித்தவர்கள். ஆனால் கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து பிரிட்டிஷ் இந்திய இதுக்கு மாறிய பிறகு இவர்களை இராணுவத்தில் எடுப்பதில்லை. மற்ற ஜாதிக்காரர்களாம் அவர்கள் இருந்தால் நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னவுடன் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்களை வேலைக்கு எடுப்பதை நிறுத்திவிட்டது. அதனால் மகர்கள் இப்பொழுது மிக மோசமான தொழில்களை அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது செத்த மிருகங்களை ஒதுக்குவது, இல்லை சில வீடுகளிலே போய் இறைஞ்சி வாங்கி சாப்பிடுவது, இது போன்ற வேலைகளில் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு. ஸோ அந்த மக்களை பார்த்து ஒவ்வொரு கிராமமாக பார்த்து இவர்கள் பேசுகிறார்கள். இவர்கள் நிறைய வேலை செய்கிறார்கள். எல்லாம் பார்த்துவிட்டு 1924 கேட்டவர்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 1927 சரி நான் வருகிறேன் என்று சொல்கிறார். 3 வருடங்கள் அவர் எடுத்துக்கொள்கிறார். சரி, ஒரு மாநாட்டை கூட்டுங்கள் என்று சொல்கிறார். அந்த மாநாட்டிற்கு பெயர் கொலாபா ஜில்லா, அதாவது கொலாபா என்பது அந்த மாவட்டம், கொலாபா ஜில்லா பகிஷ்கிருத் பரிஷத், கொலாபா டிஸ்ட்ரிக்டினுடைய, கொலாபா மாவட்டத்தினுடைய ஒடுக்கப்பட்டவர்களுடைய கழகம் என்று தமிழ் படுத்தி பார்க்கலாம். அந்த பெயரிலே ஒரு மாநாட்டை கூட்டுங்கள் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லிவிட்டார். இவர்கள் வருகிறார்கள். பணத்திற்காக நிறைய நாடகங்கள் நடத்துகிறார்கள். அங்கங்கே கேட்கிறார்கள். மிகச்சிறிய பணங்கள் கிடைக்கிறது. எப்படியோ நடத்தி விடுவது என்று முடிவு செய்து விட்டார்கள். சரி, எங்கே நடத்துவது மாநாட்டை? பொதுவாக இது போன்ற ஒரு மாநாடுகள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு மண்டபங்களில் நடத்துவார்கள். ஆனால் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், அவர்கள் தீண்டத்தகாத மக்கள் என்பதால் அங்கே மண்டபங்கள் கிடைக்கவில்லை. என்ன செய்யலாம் என்று பார்க்கும்போது அங்கே ஒரு தியேட்டர் இருக்கிறது, ஒரு அரங்கம், தியேட்டர். அங்கே இந்த நாடகங்கள், தமாஷா என்று மராத்தியத்திலே ஒரு கல்ச்சுரல் ஃபார்ம் உண்டு, தமாஷா என்று சொல்வார்கள். அதெல்லாம் நடத்துவார்கள், நாடகங்கள். அதை நடத்துவதற்கு ஒரு தியேட்டர் இருக்கிறது, வீரேஸ்வர் தியேட்டர் என்று அதனுடைய பெயர், வீரேஸ்வர் கொட்டகை. அங்கே போய் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் 2 நாள் தானே, சரி ஒரு பெரிய ஷோ இல்லை, அதனால நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பழைய டூரிங் டாக்கீஸ் எல்லாம் ஒன்று இருக்கும். சுற்றிலும் வெறும் தென்னங்கீற்றுகளால் வேயப்பட்டிருக்கும். அது வெறும் தென்னங்கீற்று தான் இருக்கும். உள்ளே மணல் இருக்கும். உள்ளே மேடை போல ஒரு சிறு மேடை இருக்கும். அந்த மேடையை ஒற்றி அதே தென்னங்கீற்றுகளால் வேயப்பட்ட ஒரு கிரீன் ரூம் இருக்கும். அது ஒரு கிரீன் ரூம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு சின்ன அறை ஒன்று இருக்கும். அது அவ்வளோதான், அதுதான் இருக்கும். அது அங்கே உள்ளே உட்காரலாம் மக்கள், அந்த மணலிலே உட்காரலாம். வேண்டுமானால் அந்த கீற்றுக்கோட்டைகளை நம்ம அகற்றி விட்டு வெளியிலே உட்காரலாம். அப்படித்தான் அது ஒரு செட்டப்.
சரி, வருகிறவர்கள் தங்குவதற்கு இடம் வேண்டுமே என்பது சற்று தொலைவிலே விவசாய நிலங்கள் இருக்கின்றன. அந்த விவசாய நிலங்களை எல்லாம் வாடகைக்கு எடுத்து அந்த விவசாயிகளிடம் எடுத்து அங்கே அந்த டென்ட் போல கொட்டகைகள் போட்டு அங்கேயே சமைப்பதற்கான இடம், அங்கே அவர்கள் தங்குவதற்கான இடம் அத்தனையுமே அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். இப்படி ஏற்பாடுகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஊருக்கும் போய் சொல்லி சொல்லி மக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கிறார்கள். தேதி முடிவாகிறது. தேதி மார்ச் 19, 20. 1927 மார்ச் 19, 20 2 நாட்களும் உங்களுக்கு மாநாடு என்று ஒதுக்கப்பட்டு விட்டது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 16ஆம் தேதி மும்பையிலிருந்து கிளம்புகிறார். இந்த மாநாட்டுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், ஏவி சித்ரே அவர்கள், டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய சகோதரர் பல்ராம் அம்பேத்கர் அவர்கள் எல்லோருமே கிளம்புகிறார்கள். 16ஆம் தேதி ஒரு போட், ஒரு படகிலேயே கிளம்பி 19ஆம் தேதி காலை அவர்கள் ஊருக்கு மகத்திற்கு சேருகிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மகத்திற்கு வருவது அதுதான் முதல் முறை. நேராக அவரை கொண்டு போய் அந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ், அந்த டிபி இருக்கும் இல்லையா, அங்கே அவங்கள தங்க வச்சிடறாங்க. இங்கே மக்கள் இருக்கிறார்கள். அங்கே 12 மணிக்கு அங்கே போயிடுறாங்க. இப்போது மக்கள் எல்லாம் வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3000 மக்கள் அங்கே குடிமை விட்டார்கள். அந்த 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 கொட்டகைக்குள்ளே இருக்கிறார்கள் மக்கள் எல்லாம். மகதிகள் பூர்வகுடிகள் என்று நான் சொன்னேன். அவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை எல்லாம் அவர்கள் குச்சியில் அடித்தால்தான் அந்த தெய்வங்களுக்கெல்லாம் உயிர் வரும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது அங்கே. அதனால் அவர்கள் கைகளில் எப்பொழுதுமே ஒரு குச்சியை வைத்திருப்பார்கள். 3000 மக்கள் அந்த அரங்கத்திலே குச்சியோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த கம்போடு அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் டாக்டர் அம்பேத்கரை பார்த்ததில்லை. இந்த மாநாட்டின் வரவேற்புரை ஆற்றப் போகிறவர் சாம்பாஜி கேக்வாட் அவர்கள், அந்த வயதானவர். அவர் அந்த பேச்சாளர்களை எல்லாம் அறிமுகப்படுத்த போகிறவர் மோரே. சிறப்பு பேச்சாளர் சகஸ்ர புத்தே என்கிற ஒரு பார்ப்பனர். அவரும் டாக்டர் அம்பேத்கரோடு கடைசி வரை இருந்தவர். த பிரசிடென்ட் ஆஃப் கான்ஃபரன்சஸ் டாக்டர் அம்பேத்கர். இதுதான் அமைப்பு. மாநாட்டிலே மக்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். இதுவரை அவர்கள் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கிறார்கள். தலைவராக பார்த்தது கிடையாது என்று இல்லை. இது டாக்டர் அம்பேத்கரை அப்படி ஒரு மனிதரையே அவர்கள் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு மனிதர், இப்படி ஒரு படித்த ஒரு மனிதர், இத்தனை பேரையும் எங்கெங்கிருந்தோ காக்க வைத்த ஒரு மனிதரை அவர்கள் அப்படி கைண்ட் ஆஃப் ஒரு பர்சனாலிட்டி அவர்கள் பார்த்ததில்லை. காத்து கொண்டிருக்கிறார்கள். 5 மணிக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அரங்கத்திற்கு உள்ளே வருகிறார். மக்கள் எல்லாம் எழுந்து அந்த குச்சியோடு எழுந்து நிற்கிறார்கள். எந்த ஒரு வால் நட்சத்திரமும் அவர்களுக்கு வழிகாட்டவில்லை, உங்கள் தேவதூதன் அங்கே இருக்கிறார் என்று. அவர்கள் கைகளிலே முத்துக்களும் பவளங்களும் இல்லை, அவர்கள் அரசர்களும் இல்லை. ஆனால் அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை மீட்பராக பார்த்தார்கள். எங்களுடைய ராஜா உள்ளே வருகிறார் என்று அத்தனை மக்களும் எழுந்து நிற்கிறார்கள். உள்ளே வந்த பிறகு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மேடையில் அமர்கிறார். அவர் பேச துவங்குகிறார். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இங்கே எந்த இடத்திலும் நான் நீரை பற்றியோ குளத்தை பற்றியோ எதுவுமே நான் பேசவில்லை. அது ஒரு மாநாடு, அவ்வளவுதான். டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் அங்கே பேசுகிறார். அவர் பேசியது அத்தனை முதலிலே அவர்களுடைய வரலாற்றை சொல்லுகிறார். நாம் எப்படி இருந்தோம், இராணுவத்திலே மிகப்பெரிய பதவிகளில் இருந்தோம், சுபேதார்களாக, டபேதார்களாக மிகப்பெரிய பதவிகளில் இருந்தோம். அப்பொழுது நாம் எல்லோருமே கல்வி கற்றோம், பெண்கள் உட்பட. காரணம், வெள்ளைக்காரர்கள் கட்டாய கல்வி நமக்கு கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் இராணுவத்தில் இல்லை. எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அடுத்தவன் வீட்டிலே போய் சாப்பாட்டிற்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுடைய செத்த மிருகங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், குடிக்கிறீர்கள், பெண்களை இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொடுக்கிறீர்கள். இவ்வளவும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். முதலில் உங்களுக்கு தேவை சுயமரியாதை. சுயமரியாதையை வளர்த்துக் கொள்ளுங்கள். பிச்சை எடுப்பதை நிறுத்துங்கள். விவசாயத்தில் ஈடுபடுங்கள். குழந்தைகளை கல்வி கற்க அனுப்புங்கள் என்று சொல்லி அந்த உரையை முடிக்கிறார். இதுதான் அவருடைய அன்றைய உரை, முதல் நாள் உரை. அவர் பேசி முடித்த பிறகு 33 தீர்மானங்கள் போடப்படுகின்றன.
அந்த மாநாட்டுக்கு என்று 33 தீர்மானங்கள். அந்த 33 தீர்மானங்களும் யாருக்கு என்பது, யாரை நோக்கி என்பது மிக முக்கியம். ஒன்று, டு த கவர்மெண்ட். நம்பர் 2, டு த டச்சபிள்ஸ். நம்பர் 3, டு த அன்டச்சபிள்ஸ். நாட் டு த பிராமின்ஸ். கவனம். அவர் யாரை முதன்மைப்படுத்துகிறார் என்று பாருங்கள். 1, டு த டச்சபிள்ஸ். 2, டு த கவர்மெண்ட். 3, டு த அன்டச்சபிள்ஸ். மூவருக்கும் சேர்த்து 33 தீர்மானங்களை போடுகிறார். டு த டச்சபிள்ஸ் அவர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்க. நீங்கள் இங்கே உங்களோடு இருக்கக்கூடிய அந்த தீண்டப்படாத மக்களுக்கு ஏதாவது அவர் பொது இடங்களுக்கு அவர்கள் போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவர்கள் பொது இடங்களில் நுழைவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். உங்கள் வீட்டிலே அவர்களை வேலையாட்களாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் கேட்கிறது அவ்வளவுதான். உங்களுடைய வீட்டிலே அவர்களை வேலையாட்களாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய குழந்தைகள் கல்வி கற்பதற்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்யுங்கள். இதுதான் அவர் கேட்கிறார். அடுத்ததாக, டு த கவர்மெண்ட். அரசு அந்த வீணாக போன நிலங்களை எல்லாம் மகர்களுக்கு கொடுங்கள். அவர்கள் விவசாயம் செய்து புடைத்துக் கொள்ளட்டும். பள்ளிகளை திறந்து விடுங்கள். பள்ளி விடுதிகளை திறந்து விடுங்கள். அந்த குழந்தைகள் படிக்கட்டும். அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுங்கள். அவர்கள் இன்னும் படிப்பார்கள். தயவு செய்து செத்த மிருகங்களை யாரும் எடுக்கக்கூடாது என்று நீங்கள் சட்டம் போடுங்கள். கட்டாய மது விலக்கு கொண்டு வாருங்கள். இதெல்லாம் அரசுக்கு சொல்லுகிறார். டு த கவர்மெண்ட் அண்ட் டு த அன்டச்சபிள்ஸ். அவர்களுக்கு என்ன சொல்றார், அன்டச்சபிள்ஸ்க்கு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை, பெண் பிள்ளையாக இருந்தால் 15 வயதிற்கு கீழே திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். ஆண் பிள்ளையாக இருந்தால் 20 வயதிற்கு கீழே திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். பிச்சை எடுக்காதீர்கள். விவசாயம் செய்யுங்கள். குழந்தைகளை படிக்க வையுங்கள். இதுதான் அவருடைய அந்த தீர்மானம். இதில் மிக முக்கியமானது அந்த டச்சபிள்ஸ், அதாவது தீண்டப்படுகிற மக்களுக்கு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் என்பது, அதில் ஒரு முக்கியமான தீர்மானம், ஜாதி ஒழிப்பு என்பதற்காக ஒருவேளை இங்கே ஒரு அதாவது இன்டர்காஸ்ட் மேரேஜ், கலப்பு திருமணம் நடந்தால் அதை நீங்கள் அனுமதியுங்கள் என்று ஒரு தீர்மானத்தையும் அவர் சொல்லுகிறார். ஸோ இதுதான் இந்த 33 தீர்மானம். இந்த 33 தீர்மானத்தையும் ஆதரித்து பேசுவதற்கு இருவரை அழைக்கிறார்கள். ஒருவர் மிஸ்டர் ஜோஷி, அடுத்தவர் மிஸ்டர் தாரியா. ஜோஷி அண்ட் தாரியா அவர்கள் இருவரும் அந்த ஊரை சேர்ந்த டச்சபிள் கம்யூனிட்டி, அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள். அவர்கள் இருவரும் எழுந்து பேசுகிறார்கள். இவரும் எழுந்து பேசிவிட்டு, நாங்கள் அத்தனையுமே ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அந்த கலப்பு திருமணத்தை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நல்லது, விடுங்க. இதுதான் அந்த. இப்பொழுது நன்றியுரை வருகிறது. நன்றியுரை கோபால் ஜாதவ் என்கிறவர் நன்றியுரை சொல்லுகிறார். நன்றி, அதாவது விழாவிற்கு வந்திருப்பவர்களுக்கு விழா முடிய போகிறது. நன்றியுரை மன்னிக்க வேண்டும். இது அந்த தீர்மானங்களோடு அது முடிந்து விடுகிறது. அடுத்த நாள் காலை திரும்பவும் மாநாடு ஆரம்பிக்கிறது. மாநாட்டிலே சில தலைவர்கள் பேசி முடித்த பிறகு நன்றியுரை வருகிறது. நன்றியுரை கோபால் ஜாதவ் அவர்கள் சொல்லுகிறார். மாநாடு முடிய போகிறது, சிறப்பாக நடத்தினீர்கள், நன்றி என்று. அதை வழிமொழிவதற்காக ஏவி சித்ரே அவர்கள் வருகிறார். ஏவி சித்ரே டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நண்பர். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு மாநாடு. இப்போ எங்கேயுமே மகத் பற்றி எந்த ஒரு சின்ன ரெஃபரன்சஸ் தான் இருக்குது. ஸோ மகத் அந்த முடிய போகிற நேரத்தில் ஏவி சித்ரே அவர்கள் என்ன சொல்லுகிறார், மாநாடு முடிய போகிறது, இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி இருந்தால் நல்லா, ஒரு சின்ன ஏதாவது ஒரு செயல்பாடு இருந்தால் நல்லா இருக்கும், அதனால் நம்ம ஒன்று பண்ணுவோம். இங்கே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இது போராட்டம் அல்ல. இங்கே இங்கே தண்ணிக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கு. இந்த மாநாடு நடத்துவதற்கே தண்ணி 40 ரூபாய் கொடுத்துத்தான் நாங்கள் வாங்கினோம். அவ்வளவு தட்டுப்பாடாக இருக்கிறது. இங்கே மக்களும் அங்கே போய் தண்ணீர் எடுக்க முடியவில்லை. இங்கே போனே ரெசல்யூஷன் இருக்கிறது. இங்கே நகராட்சியும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது, மிஸ்டர் டிப்னிஸ் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி. அதனால் செய்வோம். இதை இந்த மாநாட்டின் ஒரு அடையாளமாக நாம் போய் அந்த மகத் குளத்திலே இறங்கி நீரை குடிப்போம் என்று சொல்லுகிறார்கள். மக்கள் உற்சாகம் அடைந்து விட்டார்கள். அது
விழா முடிந்து நன்றியுரையும் முடிந்து நன்றியுரையை வழிமொழிய போன ஏவி சித்திரே அவர்கள் சொல்லுகிறார். இட்ஸ் நாட் அ ப்ரீ பிளான்டு ஒன். அது ஒரு திட்டமே இல்லை. அது திட்டமே இல்லை. மக்கள் கிளம்புகிறார்கள், எல்லோரும் உற்சாகமாக கிளம்புகிறார்கள். முன்னாள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நடக்கிறார். மற்ற தலைவர்கள் எல்லாம் முன்னால் நடந்து கொண்டு அவரோடு அருகிலே நடக்கிறார்கள். மக்கள் எல்லாம் பின்னால் வரிசையிலே நடக்கிறார்கள், நடந்து போகிறார்கள் சாவ்தார் குளத்தை நோக்கி. மோசேவின் பின்னால் போன மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு நாடு கிடைக்கும் என்று. மாவோவின் பின்னால் போனவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு புரட்சி நடக்கும் என்று. இயேசுவின் பின்னால் போன்றவர்களுக்கு கூட ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு ராஜ்யம், பரலோக ராஜ்யம் கிடைக்கும் என்று. இவர்கள் எந்த ஒரு நம்பிக்கையோடும் அங்கே போகவில்லை. தன் தலைவன் முன்னால் போகிறான், பின்னால் போகிறார்கள். அவர்கள் தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றப்பட்டு அதை தலைவர் அருந்த போகிறார் என்ற அதிசயத்தை அவர்கள் காண போகவில்லை. தண்ணீர் திராட்சை ரசமாக்கப்பட்டு அதை அருந்த போகிறார் தன் தலைவர் என்கிற அந்த ஒரு அதிசயத்தை காணவெல்லாம் அவர்கள் போகவில்லை. தண்ணீரை தண்ணீராகவே தன் தலைவன் குடிக்கப் போகிறான் என்பதற்காக பின்னால் போன அப்பாவி மக்கள் அவர்கள். தன் தலைவன் இதுவரை அப்படி ஒன்று நடந்தது இல்லை. இதுவரை நாம் இப்படி ஒன்று கூடி பார்த்தது கிடையாது. ஒரு ஊர்வலம் போனது கிடையாது. நமக்கு ஒரு தலைவன் இருந்தது கிடையாது. முன்னால் போகிறான், பின்னாலே போகிறார்கள். பின்னாலே போகிறார்கள். மகாத்மா காந்திக்கு ஜே அவர்கள் போட்ட முழக்கங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். மகாத்மா காந்திக்கு ஜே, சிவாஜி மகாராஜுக்கு ஜே என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் போகிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் குனிந்து அந்த குளத்திற்குள்ளே போய் அந்த குனிந்து அந்த குளத்து நீரை எடுத்து அருந்துகிறார். மக்கள் எல்லாம் கண்ணீர் வருகிறது அவர்களுக்கெல்லாம். கண்ணீரோடு அந்த தண்ணீரை எடுத்து எடுத்து அருந்துகிறார்கள் மக்கள் எல்லாம். கூட்டம் முடிந்து விட்டது. அது ஒரு தண்ணீர் குடிக்கப் போகிறார்கள். இது ஒரு மகத்குல போராட்டம் அல்ல, அது போராட்டமே அல்ல. ஒரு எளிய மக்கள் தங்களுடைய தாகத்திற்காக குடிக்க போன தண்ணீர். சரி, எல்லாரும் கலைந்து போய்விடுங்கள் என்று சொல்கிறார்கள். மாநாடு முடிந்து விட்டது, போய்விடலாம் எல்லோரும். எல்லோரும் மக்கள் அங்கங்கே கிளம்புகிறார்கள். சிலர் அந்த அங்கே அவர்களுடைய அங்கே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த டென்ட்டுக்கு போய் அவருடைய அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஊருக்கு போகலான்னு சில பேர் போகிறாங்க. சில பேர் அங்கே போய் சாப்பிட போகலான்ட்டு போகிறாங்க. சில பேர் அந்த மகத்துக்குள்ளேயே அங்கே போய் அங்கே கடைகள்லாம் இருக்குது, அங்கே ஏதாவது வாங்கலான்ட்டு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கரும் அவரை சேர்ந்தவர்களும் அந்த டிராவலர்ஸ் பங்களாவுக்கு போயிடுறாங்க, அரசு விடுதிக்கு போயிடுறாங்க. அந்த நேரத்திலே ஒரு பார்ப்பனர், ஒரு 2 மணி இருக்கும், ஒரு பார்ப்பனர் கத்திக்கொண்டே ஓடி வருகிறார். தீண்டத்தகாத மக்கள் இங்கே இருக்கக்கூடிய வீரேஸ்வரர் கோயிலுக்குள் நுழைவதற்காக திட்டம் வகுத்திருக்கிறார்கள், உள்ளே போக போகிறார்கள் என்று கத்திக்கொண்டே ஓடுகிறார்கள். இதை கேட்டவுடன் அங்கே இருந்த அத்தனை ஜாதி இந்துக்களும், இன்றைய வார்த்தையில் சொன்னால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவரும் கத்தி கம்புகளோடு வருகிறார்கள். வந்து எங்கெல்லாம் தீண்டத்தகாத மக்கள் இருக்கிறார்களோ அடித்து நொறுக்குகிறார்கள். அவர்களை எங்கு பார்த்தாலும், கடை வீதியில் பார்த்தாலும் அடித்து நொறுக்குகிறார்கள். வீதிகளிலே நின்று கொண்டிருந்தவர்களை அடித்து நொறுக்குகிறார்கள். அவர்கள் எதற்காக அடி வாங்குகிறோம் என்பது கூட தெரியாமல் அவர்கள் அடி வாங்கி கொண்டிருந்தார்கள். அங்கே போகிறார்கள். அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த உணவு களையங்கள் அனைத்தையும் அடித்து உடைக்கிறார்கள், தூக்கி எரிகிறார்கள். அத்தனையும் அந்த டென்ட் கொட்டகை கிழித்து எரியப்படுகிறது. காம்ப்ளே அவர்களும் ராஜ்போஜ் அவர்களும் அந்த கூட்டத்தில், டாக்டர் அம்பேத்கர் அவருக்கு நெருக்கமானவர்கள், அவர்களும் அந்த கூட்டத்திலே மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்கள் ஏதோ பேச போய் அவர்கள் இருவரையும் மிக மோசமாக அவர்கள் திட்டுகிறார்கள். காம்ப்ளேவினுடைய குழந்தையை, மனைவியும் அங்கே அவரை காப்பாற்ற வருகிறார், அந்த குழந்தையையும் போட்டு அடிக்கிறார்கள். நான் முதலிலே சொன்னேன், சாம்பாஜி கெய்க்வாட் என்ற வயதான ஒருவர், அவர் அழைக்க போனார் இல்லையா, அவருடைய மகன் ஒருவன் இருக்கிறான், பிகாஜி என்று. அவன் ஒரு 25 வயது மாணவன். பிகாஜியை அடி அடி என்று அடித்து அவன் தலையை போட்டு அடித்து உடைக்கிறார்கள். மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள் பிகாஜியை. எல்லோரும் அடித்து நொறுக்குகிறார்கள். சிலர் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிலர் கதவை சாத்தி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். அங்கங்கே போனவர்கள் ஒரு சிலர் உதவி செய்திருக்கிறார்கள். மற்றவர் அனைவருமே வந்து அடித்து நொறுக்கிறார்கள். நான் இதற்காக நான் இந்த புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்த போது தோழர் சில
பதிவுகள் எல்லாம் அனுப்புவார் இந்த ஈரான் யுத்தங்களை பற்றி. அருமை நண்பர்களே, ட்ரம்பை பற்றியும் நெத்தன்யாகுவை பற்றியும் சொல்வதற்கு நமக்கெல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது. ஜாலியன் வாலாபாக் மிக மோசமாக நடந்தது என்று சொல்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. மிக மோசமானவர்கள். இவர்களுக்காக ஒரு அரசியல் காரணம், எதற்காக அடி வாங்குகிறோம் என்றே தெரியாமல் அடி வாங்குகிறார்கள். உடனே அங்கே இருந்த காவல்துறை எல்லாம் டாக்டர் அம்பேத்கரிடம் போகிறார்கள். உங்கள் மக்கள் எல்லாம் கோயிலுக்குள் போக போகிறோம் என்று சொல்லி அங்கே ஒரே கலவரமாக இருக்கிறது என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் சொல்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், அப்படி ஒரு திட்டம் எங்களிடம் கிடையாது. நாங்கள் கோயிலுக்கு போக திட்டமும் கிடையாது, அதற்கான தேவையும் எங்களுக்கு இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். திரும்ப இங்கே வந்தால் எல்லோரும் மக்கள் எங்கு பார்த்தாலும் கலவரமாக இருக்கிறது. சிலர் ஊருக்கு போயிருக்கிறார்கள். சிலர் ஊருக்கு போனவர்களுக்கும் இங்கே இருக்கிற இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஜாதி இந்துக்கள், அங்கே இருக்கக்கூடிய ஜாதி இந்துக்களுக்கு சொல்லி அவர்கள் உங்கள் ஊர் கோயிலுக்குள்ளும் உள்ளே வந்தாலும் வருவார்கள், அவர்களை அடியுங்கள் என்று அங்கேயும் அவர்களை போட்டு அடிக்கிறார்கள். இதன் பிறகு திரும்பவும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் காவல்துறை போய் சொல்லுகிறது, தயவு செய்து வந்து அங்கே ஒரே கலவரமாக இருக்கிறது, உங்கள் மக்களையும் நீங்கள் கட்டுப்படுத்துங்கள், வாருங்கள் என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அங்கே போய் பார்த்தால் அவர் கட்டுப்படுத்துவதற்கு தீண்டத்தகாத மக்கள் அனைத்தும் அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நான் எங்கே கட்டுப்படுத்துவது? எங்கு பார்த்தாலும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் திரும்பி வந்து போது பார்த்தால் நூற்றுக்கணக்கான மக்கள், உடல் முழுக்க தீண்டத்தகாத மக்கள் இரத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு அடி வாங்கியதே தெரியுமா? அந்த மக்கள் இரத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். பிறகு அவர்களை எல்லாம் மருத்துவமனைக்கு அனுப்பி காவல்துறை ஒரு 9 பேர் மீது இந்த ஜாதி இந்துக்களின் மீது வழக்கு பதிவு செய்கிறது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதன் பிறகு அங்கேயே இருக்கிறார். பிகாஜி அவர்கள் மிக மோசம். பிகாஜி அந்த சிறுவன், சாம்பாஜியினுடைய பையன், மிக மோசமாக அவன் தலையில் அடிக்கப்பட்டு தலையிலே ஒரு செப்சிஸ் என்று சொல்வார்கள், அந்த செப்சிஸோடு அவன் அவதிப்படுகிறான். அவன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பிறகு 22ஆம் தேதி ஒரு கூட்டத்தை கூட்ட முயற்சிக்கிறார். பிற்படுத்தப்பட்ட மக்கள், அந்த ஜாதி இந்துக்களையும் தலித்துகளையும் ஒன்றாக்கி ஒரு கூட்டம் நடத்தலாம் என்று. அதற்கு ஒருவரும் வரவில்லை. அதற்கு அந்த ஜாதி இந்துக்கள் யாருமே வரவில்லை. பிறகு ஒரு நாள் இருந்துவிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கிளம்பி ஊருக்கு வருகிறார். மிக மோசமான சம்பவம் இதற்கு பிறகுதான் நடந்தது. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தாழ்த்தப்பட்ட மக்கள் குளத்திற்குள் இறங்கியதால் குளம் தீட்டாகிவிட்டது என்று சொல்லி பார்ப்பனர்களை வைத்து இந்த பஞ்சகாவியம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, அதாவது மாட்டு பால், மாட்டு தயிர், மாட்டு மூத்திரம், இவை எல்லாவற்றையும் கலந்துதான் பஞ்சகவ்யம் என்று ஒரு 108 குடங்களில் அந்த பஞ்சகவ்யத்தை செய்து அதை தண்ணீருக்குள்ளே கொட்டுகிறார்கள். யோசித்து பாருங்கள். மனிதன் தொட்டால் தீட்டு என்று சொல்லி மாட்டினுடைய மூத்திரத்தை உள்ளே கொட்டுகிறார்கள். நெத்தன்யாகு மோசமானவனா, இவர்கள் மோசமானவர்களா? யோசித்து பாருங்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அது மிகவும் காயப்படுத்தி விடுகிறது. அவர்கள் அடித்ததை காட்டிலும், ரத்தம் வர வர அடித்ததை காட்டிலும் இந்த பியூரிஃபிகேஷன் செரிமனி இருக்கு பாருங்க, அதை சுத்தப்படுத்துவதற்காக அவர் செய்தது, அவரை, அதுவும் இந்த ஜாதி இந்துக்கள் செய்தது அவரை மிகவும் காயப்படுத்தி விடுகிறது. மிகவும் காயப்படுத்தி விடுகிறது. மும்பைக்கு வந்து விடுகிறார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். பத்திரிகைகள் எல்லாம் ஒன்று இதை கேலி செய்து எழுதுகின்றன, இல்லை எழுதவே இல்லை, எதுவும் பெரிதுபடுத்தி எழுதவே இல்லை இதை. அப்பொழுதுதான் அவர் உடனே மார்ச் மாதம் இது நடக்கிறது, ஏப்ரல் மாதமே அவர் அந்த பகிஷ்கிருத் பாரத் என்கிற அந்த பத்திரிகையை அவர் தொடங்குகிறார். அதாவது ஒடுக்கப்பட்ட பாரதம் என்கிற பெயரிலே ஒரு பத்திரிகையை துவங்குகிறார். அதிலே இதற்கெல்லாம் அவர் பதில் சொல்லுகிறார். ஜூலை மாதம் அங்கங்கே மும்பையிலே சில கூட்டங்களும் நடக்கின்றன. ஜூலை மாதம் விதர்பாவிலே நடந்த ஒரு கூட்டம், அவருடைய பேச்சு என்பது மிக ஆழமான ஒரு பேச்சு. அவர் சொல்லுகிறார், ஜாதி இந்துக்களை நாங்கள் நம்பியிருந்தோம், பட் தே ஆர் பிராமனைஸ்ட். அவர்கள் பார்ப்பனமயமாகிவிட்டார்கள்.
இட் இஸ் நாட் அன் அட்டாக் பை ஹூலிகன்ஸ். இது ஒரு கூலிப்படை தாக்கியதல்ல. மிக கவனம். டாக்டர் அம்பேத்கருடைய வார்த்தைகள் அவ்வளவு அழகான வார்த்தைகள். இட் இஸ் நாட் அன் அட்டாக் பை ஹூலிகன்ஸ். இட் இஸ் அ crusade between touchables and untouchables என்கிறார். crusade என்கிற வார்த்தை மிக, ஆனால் அதற்கு அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. தட் இஸ் அ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். உட்கார்ந்து யோசித்து பார்த்தால் என்ன ஒரு அழகான வார்த்தை. crusade என்பது சிலுவை போர். உண்மையை சொல்ல போனால் crusade என்பதற்கு அர்த்தம் அறப்போர் என்பதுதான். ஆனால் நமக்கு வரலாற்றிலே நமக்கு தெரிந்தது சிலுவை போர். இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் சேர்ந்து நடத்திய சிலுவை போர். இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் ஒரே வழியில் வந்தவர்கள். ஆப்ரஹாமிக் ரிலிஜன், ஆப்ரஹாமின் புதல்வர்கள் அவர்கள், அண்ணனும் தம்பிகளும் தான். இட் இஸ் a crusade between touchables and untouchables. என் குலம் என்றுனை தன்னுடன் ஒட்டிய மக்கட்பெருங்கடல் என்று என்னை ஒட்டி அணைத்திருக்க வேண்டிய அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், அந்த ஜாதி இந்துக்கள் எங்களை தீண்டத்தகாதவர்கள் என்று சொன்னதோடு எங்களை அடித்து விரட்டியதோடு ஒரு பியூரிஃபிகேஷன் செரமனி அதையும் நடத்தி இருக்கிறார்கள். அது அவர் இதை பேசுகிறார். அவர் அங்கே போய் சத்தியசோதக் சமஜ் இருக்கிறது. ஃபூலே அவர்களுடைய சத்தியசோதக் சமஜ் இருக்கிறது. அதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். ஃபூலே ஆரம்பித்த அந்த சத்தியசோதக் சமஜிலே அவர்கள் இருப்பார்கள். ஜாதி இந்துக்கள் புத்தனை பற்றி பேசுவார்கள், காந்தியை பற்றி பேசுவார்கள், இயேசுவை பற்றி பேசுவார்கள். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாத மக்கள் என்று வந்தால் கதவை சாத்திக் கொள்ளுகிறார்கள். மேலும் சொல்லுகிறார் அவர், இதுவரை நான் தீண்டத்தகாத மக்கள் தொட்டால் கரைபட்டுவிடும் என்றுதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று நாங்கள் நினைத்தோம். இந்து மதத்திலே ஒரு கரை படிந்திருக்கிறது என்று நான் நினைத்திருந்தேன். இதுவரை இந்து மதத்திலே ஒரு கரை படிந்திருக்கிறது என்றுதான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது, கரை என்பது இந்து மதத்தில் அல்ல, எங்களின் மீது இருக்கிறது. இந்த கரையை போக்கிக் கொள்ள வேண்டியவர்கள் நாங்கள் தான். இந்த கரையை நாங்கள் தான் போக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அதே ஜூலை மாதம் மீண்டும் மகத்துக்கு போய் சாவ்தார் குளத்தில் தண்ணீர் எடுக்கும் ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை நிகழ்த்துவோம் என்று அறிவிக்கிறார். சத்தியாகிரக போராட்டம் என்று அறிவிக்கிறார். காரணம், சத்தியாகிரகம் என்பது அப்பொழுது காந்தியார் நடத்தி கொண்டிருந்த ஒரு போராட்டம். நமக்கு கூட எதற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சத்தியாகிரகத்தை நடத்துகிறார் என்று நமக்கு தோல்வது. அருமை நண்பர்களே, அந்த சத்தியாகிரகத்திற்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய கொடுக்கிற விளக்கம் இருக்கிறது பாருங்கள். அது அவர் சொல்லுகிறார், சத்தியாகிரகம் என்று சொன்னால் ஏதோ அழிச்சாட்டியமாக ஒன்றை செய்யாத என்றால் நாங்கள் வம்புக்கு செய்வோம் என்பது அல்ல. உண்மை பொய் என்று ஒரு எதற்குமே ஒரு உண்மை அல்லது பொய் என்று ஒன்று இருக்கிறது. உண்மை எதுவோ அதன் பக்கம் நிற்க வேண்டும். சரியா? சரி, இப்ப அடுத்து ஒரு கேள்வி, எது உண்மை? எது உண்மை? உண்மை என்று எப்படி நீங்கள் எது உண்மை என்று எப்படி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்? எப்படி ஒரு உண்மையை நிர்ணயிப்பீர்கள்? காந்தியாரை கேட்டால் என்னுடைய அந்தராத்மா சொல்வதுதான் உண்மை என்று அவர் சொல்வார். அது அப்சாக்ட். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், எவையெல்லாம் சகோதரத்துவத்தை உண்டாக்குகிறதோ அதையெல்லாம் உண்மை. சமத்துவத்தை விரும்புகிறவன் தான் சகோதரத்துவத்தை உருவாக்குவான். சகோதரத்துவத்தை உருவாக்குகிற, சமத்துவத்தை விரும்புகிற ஒருத்தன் எதற்காக பாடுபடுகிறானோ அதுதான் உண்மை. சத்தியாகிரகம் என்பது சகோதரத்துவத்திற்கானது. எங்களை அடித்து விரட்டிய அந்த ஜாதி இந்துக்களையும் சேர்த்து, அவர்களுக்காகவும் சேர்த்து நாங்கள் செய்கிற அந்த சகோதரத்துவத்திற்கு இட் இஸ் நாட் சத்தியாகிரகா, இட் இஸ் நேஷன் பில்டிங் என்று சொல்லி, இந்த தேசத்தை நாங்கள் கட்டி எழுப்புகிறோம் என்று சொல்லுகிறார். இந்த தேசத்தை நாங்கள் கட்டி எழுப்புகிறோம். அடுத்து சொல்லுகிறார், சத்தியாகிரகம் என்று சொன்னால் சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நான் வயலன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். வன்முறையற்றது தான் சத்தியாகிரகம் என்று சொல்லுகிறார். நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். வன்முறையற்று ஒரு அநியாயமான செயலை செய்தால் ஒத்துக்கொள்வீர்களா என்ன? அதே நேரத்தில் ஒரு நியாயமான ஒரு செயலை வேறு வழி இல்லாமல் ஆயுதம் தாங்கி செய்தால் அது நியாயம் என்றுதான் நான் சொல்லுவேன். வள்ளுவர் ஒன்றை சொல்லுவாரே, அறத்திற்கே அன்பு சார்பு
என்பவர் அறியார், அறத்திற்கே அன்பு சார்பு என்பவர் அறியார், மரத்திற்கும் அதுவே துணை என்பார். புத்தனின் அறத்திற்கு மட்டும் அன்பு காரணம் இல்லை, தலைவர் பிரபாகரன் தூக்கிய ஆயுதத்திற்கும் அன்புதான் காரணம். அதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கே சொல்லிவிடுகிறார். மரத்திற்கும் அதுவே காரணம் அல்ல. அங்கே மகத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், சரி, இந்த நகராட்சியிலே தீர்மானம் போட்டது தானே அவர்களுக்கு பிரச்சனை, ஒன்று செய்வோம் என்று சொல்லி எல்லோரும் ஒன்று கூடி, ஜாதி இந்துக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த தீர்மானத்தை திரும்ப பெறுகிறார்கள். அந்த தீர்மானத்தை திரும்ப பெறுகிறார்கள். தட்ஸ் இன் ஆகஸ்ட். தீர்மானத்தை திரும்ப பெறுகிறார்கள். ஆதரவாக 221 ஓட்டுகள் விழுகின்றன. எதிர்ப்பாக 7 ஓட்டு தான் விழுந்தது. இந்த தீர்மானத்தை நீங்கள் திரும்ப பெறக்கூடாது என்று டெப்னிஸ் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவரால் ஒன்றும் முடியவில்லை. தீர்மானத்தை திரும்ப பெறுகிறார். ஆனால் அங்கே இருந்த கலெக்டர் மிஸ்டர் ஹுட் அவர்கள் அழகாக ஒன்றை சொல்லுகிறார். நீங்கள் தீர்மானத்தை அதற்கு முன்பால் நீங்கள் தீர்மானம் போட்டதுக்கும் சரி, இப்பொழுது அதை திரும்ப பெற்றதற்கும் எந்த வேல்யூவும் கிடையாது. காரணம், இது உங்களுக்கும் இதற்கும் தொடர்பில்லை. இது அரசு கொடுத்த, இது அரசினுடைய பராமரிப்பில் இருக்கக்கூடியது. இது உங்களை கட்டுப்பட, அவர்கள் வந்தால் சத்தியாகிரகம் செய்தால் அதை நாங்கள் தடுக்க முடியாது, அவர்கள் நீரிலே இறங்கினால் நாங்கள் தடுக்க முடியாது என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். நீங்கள் பார்த்து நினைத்தால் தீர்மானம் போடுவீர்கள், போடாமல் அதெல்லாம் எங்களால் முடியாது என்று ஹூட் அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தன்னுடைய அலுவலகத்திலே முடிவு செய்கிறார், சத்தியாகிரகம் நடத்துகிறோம். டிசம்பர் மாதம் 25, 26 சத்தியாகிரகம் என்று அன்று செப்டம்பர் 15 என்று முடிவு செய்கிறார்கள். செப்டம்பர் 17 அன்று அவர் அறிவிக்கிறார் சத்தியாகிரகம் 25, 26 என்று. செப்டம்பர் 17 ஐயா பெரியாருடைய பிறந்த நாள். இன்சிடென்டலி அவர் அறிவிப்பு செய்து விடுகிறார். அவர்கள் மகதிலே என்ன செய்கிறார்கள், இல்லை இது அரசு இடம் இல்லை, மகத் குளம் என்பது. பாண்டுரங்க ரகுநாத் என்று ஒருத்தரை பிடிக்கிறார்கள், அந்த குளத்திற்கு பக்கத்தில் இருந்தவரை பிடித்து, இது தனியார் இடம், அவருக்கு அவருடைய பரம்பரை சொத்து என்பதாக சொல்லி இன்னும் ஒரு 9 பேரை அந்த வழக்கிலே சேர்த்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார்கள். டிசம்பர் 12ஆம் தேதி, டிசம்பர் 25 நம்முடைய சத்தியாகிரகம், டிசம்பர் 12ஆம் தேதி அவர்கள் அங்கே வழக்கு தொடுக்கிறார்கள். அடுத்த நாளே அங்கே இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் அவர்கள், சப்ஜட்ஜ் அவர்கள் ஸ்டே கொடுத்து விடுகிறார். அதற்கு ஒரு இடைக்கால தடை கொடுத்து விடுகிறார். அடுத்த நாளே டிசம்பர் 12, இங்கே 25 நமக்கு சத்தியாகிரகம். மக்கள் இங்கே அதையெல்லாம் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. முன்பு வேலை செய்ததை விட மிக கடுமையாக வேலை செய்கிறார்கள். ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் உட்கார்ந்து கூட்டங்கள், மக்களும் முதல் மகதிலே அந்த சம்பவத்திற்கு பிறகு பெரும்பாலான மக்கள் பிச்சை எடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். ஒரு சுயமரியாதையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக பிச்சை எடுப்பதை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். செத்த மிருகங்களை தூக்க மாட்டோம் என்று முடிவு செய்து விட்டார்கள் அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய மக்கள் இப்பொழுது ஒரு சத்தியாகிரகம் நடக்கப் போகிறது என்று சொன்னால் ஒரு பெரும் எழுச்சியோடு மக்கள் காத்து கொண்டு கிடக்கிறார்கள். எப்பொழுது நடக்கப் போகிறது என்று மக்கள் காத்திருக்கிறார்கள். 25 என்று அறிவித்த பிறகு மக்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு காத்திருக்கிறார்கள். 25ஆம் தேதி நடக்கப் போகிறது. 24ஆம் தேதி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மும்பையிலிருந்து கிளம்புகிறார். மும்பையிலிருந்து தன்னுடைய தோழர்களோடு கிளம்புகிறார். அதை படகிலே ஏறி உட்காருகிறார். அவர் படகிலேயே உட்கார வைத்து விட்டு, இந்த இடத்திலே வேறு ஒரு கதையையும் நாம் பார்த்து விடுவது நல்லது. காரணம், நமக்கு இதுவரை சொல்லப்பட்ட கதைகளும் நாம் எவையெல்லாம் மிகப்பெரிய உண்மைகள் என்று ஏற்றுக்கொண்ட அந்த மெட்டா நரேட்டிவ்ஸ் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து நான் எதுவும் கிண்டல் செய்வதற்கோ கேலி செய்வதற்கோ இல்லை ஒரு டங்கின் சீக்காகவோ நான் இதை பேசவே இல்லை. இது உண்மையிலே மிஸ்டர் தாமஸ் வெப்பர் என்பவர் எழுதிய புத்தகத்திலிருந்து எடுத்த செய்திகள். சத்தியாகிரகம் என்று சொன்னாலே நாம் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது காந்தியார் நடத்திய உப்பு சத்தியாகிரகம். அந்த உப்பு சத்தியாகிரகத்திலே என்ன நடந்தது என்பதையும் நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நிமிடங்கள் அதை பார்த்துவிட்டு டாக்டர் அம்பேத்கரிடம் திரும்பவும் வருவோம். உப்பு சத்தியாகிரகம் என்பது நம்மை பொறுத்தவரை நமக்கு சொல்லப்பட்ட கதை என்னவென்று சொன்னால், வெள்ளையர்கள் உப்பின் மீதும் வரி விதித்தார்கள். உடனே காந்தியார் அதை எதிர்த்து
உப்பு உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார். தண்டிக்கு யாத்திரை போனார். தண்டிக்கு அவர் யாத்திரை போனார். மார்ச் மாதம் 12ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை அந்த தண்டி யாத்திரை 1930. நம்முடைய மகத் 1927, அது 30 நடந்தது. ஆனால் அந்த சம்பவங்களை மட்டும் நாம் ஒப்பிட்டு பார்ப்பது சிறப்பாக இருக்கும். காந்தியார் அந்த தண்டி யாத்திரையை அவர் மேற்கொள்ளும் போது அதை அறிவித்த உடனேயே ஒட்டுமொத்த இன்டர்நேஷனல் மீடியா, இந்தியன் மீடியா அத்தனையுமே அதன் மீது கவனம் செலுத்துகிறது. காந்தியார் உப்பு சத்தியாகிரகம் துவங்க போகிறார் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா தோழர்கள்? இது நடந்தது 1930. வெள்ளைக்காரர்கள் உப்பு மீது வரி விதித்தது 1885 அவர்கள் உப்பின் மீது வரி விதித்து விடுகிறார்கள். அவர்கள் அதை எதிர்த்து அப்போதே கோபாலகிருஷ்ண கோகலே போராட்டம் நடத்துகிறார். அதை ஒட்டி அவர்கள் 1903, 1905, 1907 3 ஆண்டுகளும் ஒவ்வொரு 1.5 ஆண்டுகள் இடைவெளி விட்டு வரியை குறைத்துக் கொண்டுதான் வருகிறார்கள் வெள்ளைக்காரர்கள். அதைவிட மிகப்பெரிய கொடுமை, இந்த உப்பு வரி இருக்கிறது என்று எந்த மக்களும் எங்கும் போராட்டமே நடத்தவில்லை. அது பாட்டுக்கு அமைதியா இருக்கிறாங்க. காந்தியார் அவர்களுக்கு ஒரு சிவில் டிசோபீடியன்ஸை ஆரம்பிக்கிறார். அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அதன் ஒரு அடையாளமாக ஒரு உப்பு சத்தியாகிரகத்தை நடத்திவிட வேண்டும் என்பதற்காக அவர் அதை அறிவிக்கிறார். பிளஸ் அது ஒரு பில்கிரிமேஜாக நான் ஒரு புனித யாத்திரையாக நான் பார்க்கிறேன் என்று அவர் ஆரம்பிக்கிறார். அதிலே சபர்மதி ஆசிரமத்திலே இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அது காந்தியாரை தேர்ந்தெடுக்கிறார். பெண்களை ஏன் அவர் எடுக்கவில்லை என்று சொன்னால், அவர் சொல்லுகிறார் காந்தியார், வெள்ளைக்காரர்கள், அதாவது எப்படி இந்துக்கள் பசுக்களை துன்பப்படுத்த மாட்டார்கள், பார்ப்பனர்கள் பசுக்களை துன்பப்படுத்த மாட்டார்கள், அதுபோல வெள்ளைக்காரர்கள் பெண்களை துன்பப்படுத்த மாட்டார்கள். இந்துக்கள் பசுக்களை போர்க்களத்திற்கு கூட்டிக் கொண்டு போக மாட்டார்கள் பாவம் என்று. அதுபோல பெண்களை கூட்டிக் கொண்டு போனால் அதுவும் நம்மை காப்பாற்றிக் கொள்கிற அது ஒரு பாவமாகிவிடும். அதனால் பெண்கள் வேண்டாம் என்று சபர்மதி ஆசிரமத்திலே இருக்கக்கூடிய மொத்தம் 81 பேர் இன்க்ளூடிங் காந்தி கிளம்புகிறார்கள். அதற்கு மிகப்பெரிய அதற்கு மிகப்பெரிய தயாரிப்புகள் நடக்கின்றன. எல்லா மீடியாக்களுமே பார்க்கின்றன. அந்த 81 பேரிலே அத்தனை பேருமே இளைஞர்கள், 25-30 வயது இளைஞர்கள் தான் அதிலே போகிறார்கள். 2 தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிலே இருக்கிறார்கள். அதிலே முதல் நாளில் கஸ்தூரிபா அவருக்கு தலையிலே எண்ணெய் தேய்த்து விடுகிறார். மீராபென் என்று அவர் பெயர் வைத்த அந்த மேட்லின் சேத், அந்த வெள்ளைக்கார பெண்மணி, அவர் காலிலே நெய்யெல்லாம் பூசி அவருக்கு அந்த பூசி விடுகிறார்கள். அடுத்த நாள் நடக்க போகிறார் இல்லையா? ஸோ அவர்கள் அடுத்த நாள் கிளம்புகிறார்கள். எல்லோரும் பொட்டு வைத்து எங்கு பார்த்தாலும் மலர் தூவி அவர்கள் கிளம்புகிறார்கள். காந்தியார் கிளம்புகிறார். கிளம்பும் போதே சொல்லுகிறார், உப்பு காய்ச்சப் போகிறோம், அந்த காய்ச்சிய உப்பை விற்கப் போகிறோம், காய்ச்சிய உப்பை தின்ன போகிறோம், கிளம்புவோம், அது சட்டத்தை மீறும் செயல், வாருங்கள் நாம் சத்தியாகிரகத்திற்கு போவோம் என்று போகிறார்கள். ஒவ்வொரு ஊரிலும் அதற்கு முன்பாகவே எங்கே தங்க வேண்டும், எந்த இடத்திலே காந்தியார் தங்க வேண்டும், எந்த இடத்திலே மக்கள் தங்க வேண்டும் என்ற ஏற்பாடுகள் தெளிவாக நடக்கின்றன. அவர் போவதற்கு முன்பாகவே ஒரு வண்டியிலே ஆடுகளை ஏற்றி அனுப்புகிறார்கள். காரணம், காந்தியார் ஆட்டுப்பால் மட்டும் தான் குடிப்பார். அந்த ஆடுகள் ஒரு லாரியிலே முன்னால் போகின்றன. சரோஜினி நாயுடு அவர்கள் தான் சொல்லுவார்கள், காந்தியாரினுடைய வறுமையை பேணுவதற்காக இந்தியா நிறைய செலவழிக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லுவார். அந்த ஆடு, சரி, ஏன் ஆடுகள், ஒரு ஆடு போனால் பத்தாதா நீங்கள் கேட்கலாம். ஐ எம் நாட் ஜோக்கிங். ஆடுகள் போனால் பத்தாதா என்று இல்லை. அந்த இடத்திலே போய் மொத்த ஆடுகளை, ஒரு 5-6 ஆடுகளை இறக்குவார்கள். அவருடைய காந்தியாருடைய அசிஸ்டன்ட் அந்த பியாரிலால் என்பவர் பார்த்து அந்த ஆடு ஓகே என்று சொன்னாலும் அந்த ஆட்டிலிருந்து அவர்கள் பால் எடுப்பார்கள். ஐ எம் நாட் ஜோக்கிங். அந்த பாலை எடுத்துத்தான் அவர் குடிப்பார். அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு கிச்சடி, நெய், தயிர் அத்தனையும் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு ஊரிலும் வரவேற்புகள் நல்கப்படுகின்றன. காந்தியார் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார், எப்பொழுது என்னை கைது செய்வார்கள் என்று சொல்லுகிறார். அவர் அந்த கைதை அவர் எதிர்பார்க்கிறார்.
ஒரு 5 நாளைக்கு முன்னால் அந்த சத்தியாகிரகம் ஆரம்பிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னால் பட்டேல் கைது செய்யப்படுகிறார். பட்டேல் கைது செய்யப்பட்ட உடனே செய்திகள் இன்னும் பெரிதாகின்றன. பட்டேலை கைது செய்யப்பட்டு விட்டால் நாமும் கைது செய்யப்படுவோம் என்று அவர் காத்துக்கொண்டு அவர் போய்கொண்டே இருக்கிறார். போகும் இடங்களெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறார். வெள்ளைக்காரர்கள் அங்கங்கே நிற்கிறார்களே தவிர யாரும் வந்து கைது செய்யவே இல்லை. அவர் தண்டிக்கு போய் விடுகிறார்கள். தண்டிக்கு போய் அந்த கடற்கரையில் நின்ன உடனே காந்தியார் குடு என்று அந்த ஒரு மேலே ஒன்றும் அந்த ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிக்கொண்டு அந்த கடலுக்குறை இறங்குகிறார். இறங்கி அந்த கடல் மண்ணில் இருந்து அந்த மண்ணை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறார். பேச்சு உப்பு காய்ச்சுவதாக. உப்பை காய்ச்சினால்தான் அது சட்டமீறல். அவர் உப்பை காய்ச்சவில்லை. உள்ளே போய் அந்த மண்ணை அள்ளிக்கொண்டு வெளியே வருகிறார். வெளியே வந்து விட்டு சொல்லுகிறார், உப்பை காய்ச்சி இந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அசைத்து விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். வெள்ளைக்காரர் பத்திரிகைகள் சில எழுதின அவர் கொண்டு வந்த அந்த மண்ணிலே வெறும் 2% உப்பு கூட இருந்திருக்காது என்று எழுதுகிறார்கள். அது ஒரு கருப்பு மண், கடலில் எடுத்து வந்த மண். அது உடனே எல்லோரும் அங்கே சரோஜினி வந்து விடுகிறார். உலகமே மிக புகழ்ந்து பேசுகிறது. இப்பொழுது கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காந்தியார் உப்பு அள்ளுவது போல சில படங்கள் இருக்கும். ஆனால் அது தண்டியில் எடுத்தது கிடையாது. அங்கே போட்டோகிராஃபர்ஸ் வரலை. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு 25 கிலோமீட்டருக்கு அடுத்து பீம்ராட்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே போகிறப்ப தே எனாக்டட் இட் அகைன். அதை காந்தி குனிந்து உப்பை உண்மையிலேயே அள்ளுவது போல ஒரு படம் இருக்கும். அதுதான் படம். ஆனால் ஒரிஜினலாக அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் அவர்கள் போட்டோகிராஃபி இல்லை அதுக்கு. ஸோ அவர் சட்டத்தையும் மீறவில்லை, அதனால் அவர்கள் கைதும் செய்யவில்லை. இதுதான் காந்தியார் நடத்திய அந்த சத்தியாகிரகம். இதை நான் வேடிக்கைக்காக சொல்லவில்லை. இதை நாம் இதுவரை புரிந்து வைத்திருக்கக்கூடிய எதையெல்லாம் மிகப்பெரிய தியாகம், எதையெல்லாம் மிகப்பெரிய போராட்டம் என்று நினைத்து கொண்டிருந்தோமோ அதை மனதில் வைத்துக்கொண்டு திரும்பவும் மகத்துக்கு வருவோம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கப்பலில் ஏறி உட்கார்ந்து விட்டார். மகத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் 25ஆம் தேதி அந்த சத்தியாகிரக போராட்டம். 24 அவர்கள் கிளம்புகிறார்கள். 25 காலை அவர்கள் தாஸ்கோவான் என்கிற அந்த ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். வந்த உடனேயே அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் எல்லோருமே டாக்டர் அம்பேத்கர் அவர்களை போய் பார்த்து, கொஞ்சம் தயவு செய்து எங்களோடு வாருங்கள், உங்களோட நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். உடனே அவரும் சகசர புத்தே டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய எய்ட், அவருடைய நண்பர், இருவரும் அந்த கலெக்டர்களோடு அவர் போகிறார்கள். அவர்களுடைய வாகனத்திலே போகும்பொழுது சொல்லுகிறார், அமைதியாக மக்கள் அங்கே காத்து நிற்கிறார்கள். தாஸ்கோவானிலே மக்கள் 3000 பேர் நிற்கிறார்கள். அவர்கள் அமைதியாக போய் அரங்கத்திலே போய் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போகிறார். இவர்கள் இங்கே வந்து விடுகிறார்கள். கலெக்டரோடு பேசுவதற்காக அவர்கள் வந்து விடுகிறார்கள். அங்கே பேசி முடித்துவிட்டு அன்றைக்கு அந்த சத்தியாகிரக மாநாடு 5 மணிக்கு ஆரம்பிக்கிறது. 5 மணிக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிறார். அதிலே தான் அவர் ஒரு மிக அழகான உரையை அவர் ஆற்றுகிறார். இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், இந்த ஜாதி இந்துக்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நினைத்திருந்தோம். நாம் செய்யும் செயல்களுக்கெல்லாம் அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நாம் நினைத்திருந்தோம். அவர்கள் செய்யவில்லை. காரணம், அவர்கள் தண்ணீர் தீட்டாகிவிடும் என்பதற்காக அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்களுடைய வர்ணமும் ஜாதியும் தீட்டாகிவிடும் என்பதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். அவர்கள் வர்ணத்தால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அந்த வர்ணத்தை மீறினால் அவர்களுடைய சமூக தகுதியை இழந்து விடுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். They are set in a steel frame of caste system என்று சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒரு இரும்பு ஒரு இரும்பு சட்டகத்திற்குள், ஜாதி என்கிற அந்த இரும்பு சட்டகத்திற்குள் இந்துக்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இப்பொழுது நாம் அங்கே போய் தண்ணீர் குடிக்க போகிறோம். சத்தியாகிரகத்தின் வழியாக தண்ணீர் குடிக்க போகிறோம் என்றால் அந்த தண்ணீரை குடித்து நாம் 100 ஆண்டுகள் வாழப்போகிறோம் என்பதற்காக நாம் போகவில்லை. இல்லை, குடித்துத்தான் ஆவோம் என்கிற பிடிவாதத்திற்காகவும் போகவில்லை. உங்கள் யாருக்கும் நாங்கள் குறைந்தவர்கள் என்கிற சமத்துவத்திற்காக நாம் போகிறோம்.
சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இப்படி ஒரு 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 தலைவன் இந்த தேசத்திற்கு கிடைக்க மாட்டான். சொல்லுகிறார், நாம் அதற்காக மட்டும் போகவில்லை. நம்மை தீண்டத்தகாதவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த ஜாதி இந்துக்கள். அப்படி சொல்வதால் அவர்களும் அறம் தாழ்ந்து இருக்கிறார்கள். ஒருவன் என்னை அடிக்கிறான் என்று சொன்னால் நான் அடி வாங்குகிறேன், ஆனால் அடிப்பவனுக்கு அறம் தாழ்ந்து விடுகிறது இல்லையா? அறம் தாழ்ந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய அறத்தையும் மீட்பதற்காக இந்த போராட்டத்தை நாம் நடத்துகிறோம் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இது போன்ற ஒரு போராட்டம் வரலாற்றில் கிடையாது, இதுதான் முதல் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இதற்கு சமமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரெஞ்சு புரட்சியை சொல்லலாம் என்று சொல்கிறார். பிரெஞ்சிலே 1789 அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கிறது. அதில் 2 முக்கியமான செய்திகள் நடக்கின்றன. ஒன்று பாஸ்டைல் சிறை உடைப்பு. பாஸ்டைல் சிறை உடைப்பு என்பது அந்த பிரெஞ்சு புரட்சியை செய்த மக்களை, அந்த காமனர்ஸ் என்று சொல்வார்கள், அந்த மக்களை அடித்து அவர்களை கொல்ல சொல்லி அரசு சிப்பாய்களுக்கு உத்தரவு போடுகிறது. ஆனால் அந்த சிப்பாய்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம், நாங்கள் மக்களை சுடமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். உடனே அரசன் என்ன செய்கிறான், அந்த சிப்பாய்களை எல்லாம் கொண்டு போய் சிறையிலே தள்ளுகிறான். உடனே மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், நமக்காகத்தானே அவர்கள் அந்த பாஸ்டைல் சிறையிலே அவர்களை தள்ளுகிறார்கள். கவனம், இது வெறும் கதை அல்ல. மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், போய் அந்த பாஸ்டைல் சிறையை உடைத்து அந்த மக்களை மீட்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். முதலில் நான் சொன்னதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, அது நடந்து 3 நாட்களுக்கு பிறகு அதே மக்கள், அரசன் அங்கே வெர்சைல்ஸ் என்கிற இடத்துல இருக்கிறான், அவருடைய அரண்மனை இருக்கிறது. அந்த வெர்சைல்ஸ்க்கு அத்தனை மக்களும் இங்கிருந்து ஆயுதங்களை தூக்கி கொண்டு போய் அரசை அத்தனை பேரையும் வெளியே தள்ளுகிறார்கள், தங்களுடைய உரிமையை நிலைநாட்டுகிறார்கள். இது 2ஐயும் சொல்லுகிறார். இது ஏதோ போகிற போக்கிலே, ரஷ்யாவை பாருங்கள், இந்த புரட்சியை பாருங்கள், அப்படி அவர் சொல்லவில்லை. இப்பொழுது பாருங்கள், இதை ஒன்றுபடுத்தி பாருங்கள். இந்து சமூகம் என்பது ஒரு இரும்பு சட்டகத்தால், ஒரு இரும்பு அயன் ஃப்ரேம் கட்டப்பட்டிருக்கிறது. பாஸ்டைல் என்பது அந்த இரும்பு சட்டகத்தை உடைத்தது. பாஸ்டைல் சிறை என்பது இரும்பை உடைத்து அந்த மக்களை காப்பாற்றியது. இவர்களையும் நாம் தான் காப்பாற்ற வேண்டும். இது ஒரு அழகான ஒப்புமை. இவர்களும் இந்த ஜாதி என்கிற அந்த இரும்புக்குள்ளே தான் இருக்கு, உடைத்து நாம் காப்பாற்றுவோம். இது பாஸ்டைல். மக்கள் கிளம்பி போனார்களே, கிளம்பி போய் அந்த அந்த ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டினார்களே, இந்த சத்தியாகிரகம் வெர்சைல்ஸ். அது பாஸ்டைல், இது வெர்சைல்ஸ். 2ஐயும் அழகாக அவர் ஒப்புமைப்படுத்துகிறார். ஒப்புமைப்படுத்தி முடித்த பிறகு சில தீர்மானங்கள் நிறைவேற்றுகிறார்கள். அதாவது அந்த பிரெஞ்சு புரட்சியில் என்ன செய்தார்களோ அதை ஒட்டி, இனிமேல் இங்கே வர்ணங்கள் இருக்கக்கூடாது, எந்த வர்ணமும் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஒரே வர்ணமாக இருக்கட்டும், பூசாரிகள் இருக்கக்கூடாது. இது போன்ற சில தீர்மானங்களை நிறைவேற்றிவிட்டு அன்று இரவு அந்த மேடைக்கு முன்னால் அமைக்கப்பட்டிருந்த அந்த மேடையில், இதற்கு இடம் எங்கே என்று நாம் சொல்லவே இல்லை, இதற்கு இடம் யாருமே கொடுக்கவே இல்லை. இதற்கு இடம் இப்போ தியேட்டரே இல்லை, இப்போ இடம் யாருமே கொடுக்கவில்லை. கடைசியில் ஒரு இஸ்லாமியர், ஃபத்தே கான் என்கிற ஒரு இஸ்லாமியர் தான் அந்த இடத்தை கொடுத்தார். அங்கேதான் இவர்கள் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வெளியே ஒரு சிறு ஒரு மணல் மேடு குவிக்கப்பட்டு அந்த இடத்திலே சகஸ்ரபுத்தே அவர்கள் சூத்திரர்களை எங்கெல்லாம் மனுஸ்மிருதி இழிவாக பேசுகிறதோ அந்த வசனங்களை அவர் வாசிக்கிறார். மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார். அவர் சகஸ்ரபுத்தே அந்த பார்ப்பனர் அவர் வாசிக்கிறார். பார்ப்பனர் வாசிக்கிறார், மனுஸ்மிருதியை வாசிக்கிறார். பார்ப்பனர், அதாவது சூத்திரர்களை எங்கே இழிவாக பேசியதோ அதை கங்குபாய் ராவத் என்கிற ஒரு பெண்மணி அதை வழிமொழிகிறார். பார்ப்பனர் வாசிக்க ஒரு பெண்மணி வழிமொழிய மனுஸ்மிருதி எரிக்கப்படுகிறது. மனுஸ்மிருதி எரிக்கப்படுகிறது. யோசித்து பாருங்கள். ஒரு சாதாரண தண்ணீர் கேட்டு போனோம். அது ஒரு சாதாரண அது முதல் அதில் நடந்தது மக்களுடைய பொருளாதாரத்திற்கும் கல்விக்காகவும் கேட்டோம். ஆனால் பிரச்சனை அங்கே இல்லை, பிரச்சனை இங்கே இந்த வர்ணத்திலே இருக்கிறது. இந்த வர்ணத்தின் காரணமாகத்தான் இந்த ஜாதி இந்துக்கள் இப்படி நடந்தார்கள். இந்த வர்ணத்தை தாங்கி பிடிப்பது இந்த மனுஸ்மிருதியை எரித்தார்கள். அதுதான் அடையாளம். மனுஸ்மிருதி அன்றைக்கு எடுத்து விட்டார்கள். அன்றையோடு விழா முடிந்தது. அடுத்த நாள் ஒன்று கூடுகிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் உரையாற்றுகிறார். நாம் சத்தியாகிரகம் செய்யத்தான் போகிறோம்.
நேற்று என்னை கலெக்டர் அழைத்து இது வேண்டாம், இப்பொழுது இது அவர்கள் தடை உத்தரவு வாங்கிய பிறகு நாங்கள் அதை செயல்படுத்த வேண்டும், இப்பொழுது நீங்கள் அதை மீறி சத்தியாகிரகம் செய்தால் நீங்கள் எங்களை எதிர்ப்பது போல ஆகிவிடும் அது, அதனால் இது வேண்டாம் என்று அவர் கேட்டார். நான் சொல்லிவிட்டேன், முடியாது, சத்தியாகிரகம் நடத்தித்தான் ஆவேன் என்று நான் சொல்லிவிட்டேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று மக்களை பார்த்து கேட்கிறார். மக்கள் எல்லோருமே சொல்லுகிறார்கள், நாங்கள் சத்தியாகிரகம் செய்துதான் ஆவோம். நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள், பரவாயில்லை, நாங்கள் கைது செய்யப்படட்டும். நீங்கள் துன்பப்படுவீர்கள், பரவாயில்லை, நாங்கள் துன்பப்படுகிறோம். எல்லோரும் நாங்கள் சத்தியாகிரகம் செய்துதான் ஆவோம் என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். சரி, சத்தியாகிரகம் செய்யலாமா என்பதற்கு ஏதாவது ஓட்டெடுங்கள் என்று சொன்னபோது 3884 பேர் சத்தியாகிரகம் செய்வோம் என்று ஓட்டு போடுகிறார்கள். ஓட்டு ஏற்றால் அந்த ஹெட் கவுண்டாக இருக்கும். சரி, சத்தியாகிரகம் செய்வது நல்லது என்று முடிவு செய்து விட்டாகிவிட்டது. கலெக்டர் உங்களிடம் ஒரு சில நிமிடங்கள் பேச வேண்டும் என்று நினைக்கிறார், அவரை உங்களிடம் சில பேச வைக்கிறேன் என்று கலெக்டர் ஒரு 5 மணிக்கு வருகிறார். கலெக்டர் ஹூட் அவர்கள் வந்து பேச வருகிறார். அவர் எடுத்து சொல்லுகிறார், திரும்ப டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் சொன்னதைத்தான் அவர் சொல்லுகிறார். நான் அரசு உங்களுக்கு எவ்வளவோ செய்வதற்காக காத்து கிடக்கிறது, உங்களுக்கு நாங்கள் அத்தனை உதவிகளும் செய்கிறோம், ஆனால் எங்களை நீங்கள் எதிர்த்து சிறைக்கு போனால் இது அவர்கள் ஒரு தடையை வாங்கி விட்டார்கள், இப்ப சட்ட பிரச்சனையாக்கி விட்டார்கள். நீங்கள் உள்ளே போனால் அதற்கு நாங்கள் உங்களுக்கு எந்த உதவியுமே செய்ய முடியாது. உங்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம், இந்த தடை உத்தரவு போகட்டும், நாம் அந்த தண்ணீரை அருந்துவோம், அத்தனையும் நாங்கள் செய்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார். மக்கள் கேட்கவில்லை. இல்லை, நாங்கள் சத்தியாகிரகம் போவோம் என்று மக்கள் சொல்லிவிடுகிறார்கள். சரி, அன்றைக்கு முடிந்து நாளை காலை நாம் முடிவு செய்து கொள்வோம் என்று அது முடிவுக்கு வருகிறது. அன்று இரவு எல்லோரும் உட்கார்ந்து பேசுகிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், சித்ரே அவர்கள், சாம்பாஜி கெய்க்வாட் அவர்கள் எல்லோருமே உட்கார்ந்து பேசுகிறார்கள். என்ன செய்யலாம் என்று யோசித்து அப்பொழுது பல பேர் சொல்லுகிறார்கள், அவர்கள் இருக்கக்கூடிய பல பேர் ரிட்டையர்டு ஆர்மி பர்சன்ஸ், அவங்க பழைய ஆர்மியில் இருந்தவங்க. ஒருவேளை சிறைக்கு போனால் அவங்களுடைய பென்ஷன் முழுக்க அப்படி நின்று போயிடுவது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் அத்தனையுமே நின்று போய்விடுவது. அதையும் சில பேர் சொல்லுகிறார்கள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், சரி, இப்பொழுதைக்கு நாம் சத்தியாகிரகத்தை நிறுத்தி வைப்போம் என்ற முடிவுக்கு அடுத்த நாள் காலை அதை அறிவிக்கிறார். மக்களிலே நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், சத்தியாகிரகத்திற்கு செல்வோம் என்று கூட சொல்லுகிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், இதை நான் தான் ஆரம்பித்தேன், அரசு நமக்கு எவ்வளவோ உதவிகள் செய்வதாக சொல்லுகிறது, இப்பொழுதைக்கு இதை நாம் நிறுத்தி வைப்போம். இப்போது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு உணர்வு கிடைத்திருக்கிறது, புதிய ஒரு வேகம் கிடைத்திருக்கிறது, அதை உடனே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று துடிக்கிறீர்கள், அது எனக்கு புரிகிறது. அந்த வேகத்தை பத்திரப்படுத்தி வைப்போம், சில நாட்களுக்கு பத்திரப்படுத்தி வைப்போம். என்னை கேலி செய்வார்கள், உங்களை கூட ஒன்றும் என்னை செய்துவிட்டு போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனாலும் எனக்கு எது மகிழ்ச்சி தெரியுமா, நான் சொல்லியும் கூட போவோம் என்று நீங்கள் துடிக்கிறீர்கள் பாருங்கள். என்னை விட 4 அடி முன்னால் என் மக்கள் போகிறார்கள் என்று நினைப்பதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இருந்தாலும் தாழ்மையோடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன், இப்பொழுதைக்கு இதை நாம் நிறுத்தி வைப்போம் என்று சொல்லுகிறார். மக்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த சத்தியாகிரகம் அப்படியே நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஆனாலும் சரி, குறைந்தபட்சம் ஒரு ஊர்வலமாவது நாம் சாவ்தார் குளத்திற்கு போவோம் என்று முடிவு செய்கிறார்கள். போவோம், எல்லாம் முடிவு செய்கிறார்கள். தண்ணீர் இறங்கி குடிக்க வேண்டாம், லெட்ஸ் கோ டு சாவ்தார் டேங்க் என்று முடிவு செய்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முன்னால் நிற்கிறார். பின்னால் மக்கள் 4 பேராக நிற்கிறார்கள். பஞ்சைகள், பராரிகள். இங்கே ஒன்றும் அவர்கள் நெய்யும் பாலும் சாப்பிட்டு விட்டு அந்த ஊர்வலத்துக்கு வரவில்லை. தண்டி ஊர்வலம் எங்கே ஆரம்பித்தது என்று கேட்டால் சொல்லலாம், சபர்மதி ஆசிரமத்திலே ஆரம்பித்தது, தண்டியிலே முடிஞ்சது என்று சொல்லலாம். ஆனால் இந்த சத்தியாகிரகம் இந்த மண்டபத்தில் ஆரம்பித்து சாவ்தாரிலே முடியவில்லை. கவனம் நண்பர்களே, இந்த மண்டபத்தில் இங்கே வருவதற்கு முன்பாகவே, ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்பாகவே, ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்து கிட்டத்தட்ட 165 கிலோமீட்டர் தூரம் எந்த வாகனமும் இல்லாமல் தரை வழியாகவே வெயிலிலும் கல்லும் மணலிலும் நடந்து அன்றைக்கே அந்த சத்தியாகிரகம் ஆரம்பித்து அந்த மக்கள் பின்னால் நிற்கிறார்கள். போட்டுக்கொள்வதற்கு உடை இல்லை, கிழிந்து தொங்குகிறது. நடக்கிறார்கள், 4 பேராக நடக்கிறார்கள். முன்னாள் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார். பெண்கள் குழந்தைகளை தூக்கி கொண்டே நடக்கிறார்கள்.
ஆண்கள் தங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தோள்களிலே தூக்கி உட்கார வைத்து நடக்கிறார்கள். எனக்கு தெரியவில்லை, அவர்கள் பாரம் தாங்காமல் அவர்கள் தோள்களிலே தூக்கி வைத்திருக்க மாட்டார்கள். மகனே, என் அப்பனுக்கு கிடைக்காதது எனக்கு கிடைக்காதது, உனக்கு அங்கே பார், உனக்கு ஒரு தலைவன் கிடைத்திருக்கிறான், என் தோளிலே உட்கார்ந்து பார், உன் தலைவன் உனக்கு தெரிவான், அவன் தானடா உன் தலைவன் என்று அவர்கள் காட்டிக்கொண்டே போகிறார்கள். முதல் நாள் நீ சத்தியாகிரகம் செய்யலாம் என்று சொன்ன போதும் அவர்கள் செய்யலாம் என்றார்கள். அடுத்த நாள் வேண்டாம், இப்பொழுதுக்கு நிறுத்தி வைப்போம் என்று அந்த தலைவன் சொன்ன போதும் அவர்கள் போகிறார்கள். எனக்கு அவர்கள் மகர்களாக தெரியவில்லை, ஈழத்திலே சமராடிய எங்கள் மாவீரர்களாக தெரிந்தார்கள். ஒரு தலைவனின் சொல்லுக்காக எனக்கு அவர்கள் சாதாரண மக்களாக தெரியவில்லை. எங்கள் குமரப்பா, புலேந்திரன், அப்துல்லா, ரகு, நளன், பழனி, திலீபன், எங்கள் இசைப்பிரியா, அத்தனை பேரும் அந்த கூட்டத்தில் நடந்து போவது போல் எனக்கு தோன்றியது. போய்கொண்டே இருக்கிறார்கள். 4 பேராக அந்த கூட்டம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த குளம் சதுரமான குளம். இது உலகத்தின் ஒரு அதிசயம். இது கேளுங்கள். அந்த குளத்தின் அந்த அந்த நுழைவாயிலே நிற்கிறார்கள். யாருமே சொல்லிக் கொடுக்கவில்லை. கவனம், யாருமே சொல்லிக் கொடுக்கவில்லை. அந்த 4 போனவர்கள் இரண்டாக பிரிகிறார்கள். 4 இருக்கிறார்கள். அந்த நுழைவாயிலுக்கு போன உடனே 2 பிரிகிறார்கள். இந்த வரிசை இப்படி போகிறது, அந்த 2 இப்படி போய் அப்படி போகிறது. அதாவது ஒரு பக்கம் சுத்தினால் கூட ஒரு இடம் காலியாக இருக்கும். இந்த குளத்தை நாங்கள் வளைக்கிறோம். இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 கூட்டம், இருவரும் ஒன்றாக போகிறார்கள். ஒரு பெரிய ஒரு இராணுவம் போல நடந்து போகிறார்கள். ஒரு இடத்தில் இருவரும் ஒன்றாக சந்திக்கிறார்கள். தலை தாழ்த்தி வணங்கி திரும்பவும் இந்த பக்கம் வருகிறார்கள். அது ஊர்வலம் அல்ல, ஊடறுத்து தாக்கியது. அது இயல்பாக நடந்தது. போரெனில் இதுபோல் புண்ணிய திருப்போர் பாரினில் ஒன்று பார்த்திடற்கு எளிதோ என்பான் பாரு. இப்படி ஒரு புண்ணிய திருப்போரை இந்த உலகம் கட்டதில்லை. அவர்கள் சுற்றிவிட்டு அப்படியே வந்து கலைகிறார்கள். அந்த சத்தியாகிரகம் அதுதானது. அந்த சத்தியாகிரக போராட்டம் முடிவுக்கு வருகிறது. அதன் பிறகு 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்கின்றது. ஒன்று, இது 1927 29 சாம்பாஜி கெய்க்வாட் அவர்களுடைய புதல்வன் 25 வயது ஒரு இளைஞன் அடிபட்டான் என்று நான் சொன்னேன். தலையிலே அடிபட்டது, தலையிலே செப்சிஸ் வந்தது என்று சொன்னேன். அந்த இன்ஃபெக்ஷன் வந்தது. அவன் இறந்து விடுகிறான். அந்த இளைஞன் இறந்து விடுகிறான். தன்னுடைய ஒரு இளம் வயது மகனை பறிகொடுத்த அந்த தந்தை அழுகிறார். சாம்பாஜி அவர்கள், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அன்றைக்கு பேசிய உரை மிக முக்கியமான உரை. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார், சாம்பாஜி, உங்கள் மகன் இறந்து விட்டான் என்று நீங்கள் நினைக்காதீர்கள், அதை நம்பாதீர்கள். இந்த இடத்திலே நின்று கொண்டிருப்பது பீம்ராவ் அல்ல, இந்த இடத்திலே உங்களுடைய பிகாஜி நின்று கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த வழக்கு, அந்த தடை உத்தரவு கொடுத்த அந்த வழக்கு தடையை அந்த நீதிபதி திரும்ப பெறுகிறார். நீதிபதி திரும்ப பெறுகிறார் என்பது மட்டும் ஒரு எளிமையாக அதை நான் சொல்லிவிட்டு போய்விட முடியாது. தயவு செய்து ஒரு 4 வரிதான் இருக்கும். அதை ஆங்கிலத்தில் படித்தால்தான் நமக்கு புரியும். அது இந்த போராட்டத்தின் அந்த அந்த வேகம் எப்படிப்பட்டது, அவர்களுடைய நியாயத்தை எப்படி மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்பதை நாம் புரிய முடியும். அந்த ஜட்ஜ் எழுதுகிறார், தீர்ப்பு இந்த தடை உத்தரவை நான் விலக்கிக் கொள்கிறேன் என்ற ஒற்றை வார்த்தையில் அவர் முடித்து விட்டு போயிருக்கலாம். அந்த நீதிபதி எழுதுகிறார், I cannot conclude this order without expressing my regret at the inconvenience and the hardship caused to the defendants by the injunction granted by me. நான் ஒரு தடை உத்தரவு கொடுத்ததால் நீங்கள் எவ்வளவு துன்பத்திற்கு ஆளாகிறீர்கள் என்பதற்காக நான் வருத்தப்படுகிறேன். அது ஒரு டெம்பரவரி, அதாவது ஒரு தற்காலிகமான ஒரு தடைதான். ஆனாலும் இதெல்லாம் ஜட்ஜ் எழுதுகிறார், ஆனாலும் காலகாலமாக அடிமைப்பட்டு ஒரு அநீதிக்கு ஆளான மக்களுக்கு
அந்த இடைக்கால தடை உத்தரவும் ஒரு கணமாக ஆகிவிட்டது என்பதற்காக நான் வருந்துகிறேன் என்று எழுதுகிறார். அந்த வழக்கை நடத்தியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அப்படி அந்த தீர்ப்பு வருகிறது. அதன் பிறகு திரும்பவும் அவர்கள் உயர்நீதிமன்றம் போய் தடை வாங்குகிறார்கள். 1927 முடிந்த அந்த நடந்த அந்த நிகழ்வுக்கு திரும்பவும் அவர்கள் தடை உத்தரவு வாங்குகிறார்கள். 1937 தான் அந்த வழக்கு முடிகிறது. தண்ணீர் குடிக்கலாம் என்கிற அந்த தீர்ப்பு வருகிறது. அருமை நண்பர்களே, அந்த 1937 நடந்த வழக்கு என்பது வெற்றி என்று சொல்வதை விட ஒரு வெட்கம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நமக்கு அது வெட்கம். அது இந்த விழாவிற்கான தலைப்பை கூட மகத் ஒரு வரலாற்றின் தொடக்கம் என்று எதற்காக வைத்தீர்கள்? ஏன் அதற்கு முன்பாகவே பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. வெள்ளைக்காரர்களை எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்திருக்கிறது. ஐயா வைக்கத்திலே நடத்திய போராட்டம் இருக்கிறது. இது எப்படி வரலாற்றின் தொடக்கமாகும் என்று கேட்கலாம் நீங்கள். காந்தியாரும் மற்றவர்களும் நடத்தியது 200 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த வெளிநாட்டுக்காரர்களை எதிர்த்தது. ஐயா பெரியார் அவர்கள் வைக்கத்திலே நிகழ்த்தியது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த வெள்ளைக்காரர்களை எதிர்த்து. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நடத்தியது சொந்த சகோதரர்களுக்கான ஒரு போராட்டம். இது ஒரு வரலாற்றின் தொடக்கம். இது ஒரு வரலாற்றின் தொடக்கம். இன்றைக்கும் மகத் தொடர்ந்து கொண்டுதான். இன்றைக்கு வைக்கம் இல்லை. இன்றைக்கு எங்கே கோயிலுக்குள் நாம் அந்த தெருவுக்குள்ள வரக்கூடாது என்று எவனும் சொல்ல முடியாது. இன்றைக்கு வெள்ளைக்காரர்கள் இல்லை. ஆனால் மகத் இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கும் நாம் நீரருந்த முடியாது. நம்முடைய நீர்நிலைகளிலே மலங்கள் கொட்டப்படுகின்றன. வன்கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மகத் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? 2016 ஆண்டு அதே மகத்தில் பாரத் கோகுலே என்கிற அந்த ஊருடைய 4 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், இன்றைக்கு அவர் மகாராஷ்டிரத்தினுடைய மந்திரியாக இருக்கிறார். அவர் இதே போன்ற ஒரு மார்ச் 16 தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்கே போய் அந்த மகத் குளத்திற்குள் இறங்கிவிட்டு வந்த பிறகு இதே போல ஒரு பியூரிஃபிகேஷன் செரிமனியை அவர் நடத்தினார். கேட்டதற்கு ஃபட்னாவிஸ் அவர்கள் இல்லை அவர் ஒரு ஜல பூஜா செய்தார் என்று அவர்கள் சமாளித்தார்கள். மகத் இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவருடைய காலத்திலே அந்த ஜாதி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தலித்துகளுக்கும் இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு எதிரிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று இல்லாமல் உனக்கும் பிறவி இழிவு இருக்கிறது, உனக்கும் பிறவி இழிவு இருக்கிறது. அவனை விட, ஒரு தலித்தை விட நீ இன்னும் தாழ்ந்தவன் என்று கட்டமைத்து இருவரையும் ஒரே அச்சில் நிறுத்தியவர் ஐயா பெரியார் மட்டும். பெரியார் அதைத்தான் செய்தார். நீ எந்த விதத்திலும் உயர்ந்தவன் இல்லை, அவனை விட கீழானவன் நீ. ஜாதி ஒழிப்பை நீ இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஐயா பெரியார் அவர்கள். ஜாதி ஒழிப்பை செய்ய வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித்துகளும் தான் என்பதை நிறுவியவர் ஐயா பெரியார். இன்றைக்கு இந்துத்துவவாதிகளாகட்டும், இந்துவாதிகளாகட்டும் அல்லது இந்தியவாதிகளாகட்டும், இந்த சோகால்டு தமிழ் தேசியவாதிகளாகட்டும், ஐயாவை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம் இதுதான். தலித்துகளுக்கும் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் பெரியாரைத்தான் கை வைக்க வேண்டும். அவர்கள் கை வைத்தார்கள். வருத்தத்தோடு ஒப்புக்கொள்ளுங்கள், அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் தலித்துகள், நம்முடைய தலித் தோழர்கள் அரசியல் கட்சி, திராவிட அரசியல் கட்சிகள் செய்யும் தவறுகள் அனைத்தையும் பெரியாரின் காரணம் காட்டுகிறார்கள். நாமும் சரி, கருப்பு சட்டை அணிந்தவர்களும் சரி, எங்காவது ஒரு வன்கொடுமை நடந்தால் ஒரு கடவுளை திட்டுவதற்கு நாம் கூசுவதே கிடையாது. கண்ணை மூடிக்கொண்டு திட்டுகிறோம். கடவுளை திட்டுவது, வைப்பது, மதத்தை திட்ட வேண்டுமா, கண்ணை மூடிக்கொண்டு திட்டுவோம். ஆனால் வன்கொடுமை நடந்தால்
அதை செய்கின்ற ஜாதி இந்துவை யாரும் பெயர் சொல்லி திட்டுவது கிடையாது. மன்னிக்க வேண்டும் நண்பர்களே. நம்முடைய கருப்பு சட்டைகளை உதறி பார்த்தால் சில கள்ள மௌனங்கள் உதறுகின்றன. நாம் இந்த இடத்தில் நான் பேசியாக வேண்டும். இதை நாம் பேசியாக வேண்டும். அருமை நண்பர்களே, கடைசியாக ஒரு சிறு ஒரு செய்தி மட்டும். இட்டாலோ கால்வினோ என்கிற ஒரு இட்டாலியன் ரைட்டர் ஒருத்தர் உண்டு. ரொம்ப இறுக்கமாயிட்டீங்க. இட்டாலோ கால்வினோ உடைய ஒரு சின்ன ஒரு கதை இருக்கும். அந்த கதை எப்படி போகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு தெரு இருக்கும். அதில் தெருவில் ஒருத்தன் போய் நின்று, ஒரு மாடி வீடு இருக்கும், உச்சி மாடி வீடு, ஒரு அடுக்கு மாடி வீடு. கீழே இருந்து கத்துவான், தெரேசா என்று. தெரேசா என்று கத்துவான். அப்பொழுது இன்னொரு வருவார். என்ன கத்துகிறீர்கள்? இல்லை, தெரேசா என்று கத்துகிறேன் என்று. உடனே ஒருவேளை அவங்க மேலே இருப்பாங்க, நீங்கள் கத்துவது அவங்களுக்கு கேட்காதா இருக்கும். இருங்க, நானும் வர்றேன், 2 பேரும் சேர்ந்து கத்துவோன்ட்டு கத்துறாங்க. ஆனால் இவர் ஒரு நேரத்தில் ஆரம்பிக்கிறார், அவர் ஒரு நேரத்தில் ஆரம்பிக்கிறார். உடனே சொல்ல, இல்லை 1 2 3 சொல்லுவோம். 3ன்னு சொல்லணும், 2 பேரும் சேர்ந்து கத்துவோம். சரி, 1 2 3 2 பேரும் சேர்ந்து தெரேசா அப்படின்னு கத்துறாங்க. யாரும் வரல. அப்போ இன்னும் சில பேர் வர்றாங்க, ஒரு 5 6 பேர் வர்றாங்க. வந்து என்ன இன்னொன்று இந்த மாதிரி கத்துறாங்க அப்படின்னு. அப்படியா, சரி இருங்க, அப்போ எல்லாம் சேர்ந்து கத்துவோம். ரைட், 1 2 3 சொல்லு. எல்லாம் ஒரே மாதிரி 1 2 3 கத்துறாங்க. இன்னும் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து கத்துறாங்க. யாருமே வரல. அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, எங்க மேலே அவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மேலே இருக்கிறாங்களா? அந்த முதல்ல கத்துனவர் சொல்ற, எனக்கு தெரியாது அப்படிங்க. தெரியாதா? அப்போ என்ன, ஏதாவது சாவி ஏதாவது கேட்டு நீங்கள் இங்கேருந்து கத்துறீங்களா? வீட்டு சாவி ஏதாவது அப்படின்ட்டு. இல்லை வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு அப்படின்றார். அப்போ மேலே போய் திறந்து பார்க்க வேண்டியதானுங்க, வீட்டை திறந்து அப்படின்றார். இப்போ அவர் என்ன சொல்றாரு, என் வீடு பக்கத்து தெருவில் இருக்குங்க. அப்போ யார் தான் அங்கே இருக்கிறது? அது தெரியாது. அப்புறம் ஏங்க தெரேசான்னு கத்திக்கிட்டு இருந்தீங்க நீங்க? இல்ல வேணும்னா சொல்லுங்க, நான் வேற பேரை சொல்லி கத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டு எங்க நேரத்தை வீணாக்கிட்டீங்க அப்படின்னு அவர் கிளம்ப போற நேரத்துல அதுல ஒரு ஆள் சொல்றாரு, இருங்க கடைசியா ஒரே நல்லா இருக்குது, ஒரே ஒரு சேர்ந்து கத்துவோம் அப்படின்றாரு. திரும்ப எல்லாம் சேர்ந்து மொத்தமா தெரேசான்னு கத்துறாங்க. ஸோ சொன்ன ஆளும் போயிட்டாங்க. எல்லாமே போனதுக்கு பிறகு அந்த சொன்ன மனிதன், முதல்ல ஆரம்பித்த மனிதன் திரும்பி பார்க்குறான். அங்கே ஒரு 10 பேர் இன்னும் நின்று தெரேசான்னு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படித்தான் நாம் ஆளில்லாத பல கட்டிடங்களுக்கு முன்னால் நின்று காந்தியார் என்று கத்தி பார்த்தோம், நேரு என்று கத்தி பார்த்தோம், ராஜீவ்காந்தி என்று கத்தினோம், அத்வானி என்று கத்தினோம், வாஜ்பாய் என்று கத்தினோம், தானே தலைவர் என்று கத்தினோம், புரட்சி தலைவர் என்று கத்தினோம், புரட்சி தலைவி என்று கத்தினோம், சின்னம்மா என்று கத்துகிறோம். அந்த கட்டிடங்களிலே யாருமே இருக்க மாட்டார்கள். அருமை நண்பர்களே, எங்கள் தலித் முரசு ஒரு கட்டிடத்தின் முன்னால் 25 வருடங்களாக நின்று கத்தி கொண்டிருக்கிறது. ஐயா பெரியார், டாக்டர் அம்பேத்கர் என்று. அந்த கட்டிடத்தில் இருவருமே இருக்கிறார்கள். ஆனால் எங்களோடு சேர்ந்து கத்துவதற்குத்தான் ஆட்கள் இல்லை. தயவு செய்து சேர்ந்து கத்துவோம். அந்த சமூக ஜனநாயக கட்டிடத்திற்குள்ளே டாக்டர் அம்பேத்கரும் ஐயா பெரியாரும் இருக்கிறார்கள் என்று சொல்லி மிக நீண்ட நேரத்தை எடுத்துக்கொண்டேன். ஆனால் இது ஒரு கட்டாயம், இதை நாம் பேசித்தான் ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தினால் மிக நீண்ட நேரத்தை எடுத்துக்கொண்டேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.